அனைவருக்கும் அன்பின் பணி. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். வாய்ஸ் கேக்குதா? சரி. ஓகே. நீண்ட நாட்களுக்கு பிறகு நாங்கள் இணைந்து கொள்றோம். காரணம் 2 காரணங்கள். மிக முக்கியமான காரணம், இந்த 7ஆம் திகதி மிக முக்கியமான சிலருக்கான பரீட்சைகள் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக ஆயுர்வேத டாக்டர்ஸுக்கான பரீட்சைகளும், அதுபோல எம்எல்டி ஆபீசர்ஸுக்கான பரீட்சைகளும், அதுபோல நாங்க சுப்ரா எக்ஸாம், இந்த 3 முக்கியமான பரீட்சைகளுக்கான மிக தீவிரமான ஒரு ஒரு கருத்தரங்க தொடர்ச்சியாக செய்து கொண்டு வந்த காரணத்தினாலும், ஏற்கனவே நமக்கென்று வழங்கப்பட்ட தினங்கள் என்னுடைய பிரயாண தினங்களாக ஞாயிறு மற்றும் வெள்ளி ஆகிய தினங்கள் பிரயாண தினங்களாக அமைந்த காரணத்தினாலும், பிரயாண வேளையில் ஏற்படுத்தி கொண்ட மாற்றத்தின் காரணமாக அந்த வகுப்புகள் நமக்கு செய்ய இயலாம போயிட்டுது. ஆனால் ஒரு சிரமம் வரும். திடீரென்றால் போல அடுத்த ஷெடியூல்லே நமக்கான பரீட்சைகள் தின நிர்ணயிக்கப்படுமாக இருந்தால் இருக்கின்ற சிலபஸை செய்து காட்டி பேப்பரையும் செய்து காட்டுறதுக்குரிய இயலாம நமக்கு வந்து போயிடும். எனவே நாங்க துரிதமாக இந்த சிலபஸ்ல உங்களுக்கு சிலபஸும் அதிகம், உங்களுக்கு தெரியும். எனவே அந்த சிலபஸ் நாங்க பூர்ணமாக கவர் பண்றதுக்கு ஏற்ற விதமாக நாங்க காய் நகர்த்த வேணும். அந்த வரிசையில இப்ப நடைபெறுகின்ற எல்லா பரீட்சைகளுமே இந்த பெருகை நடைமுறை தொடர்பான விடயங்கள் அதிக கவனம் செலுத்துது. ஆகவே பெருகை நடைமுறைகளை பார்த்து கொண்டு நாங்க ஏற்கனவே 2ஆம் அத்தியாயம் வரை முடித்திட்டோம். பிறகு நாங்க நிதி பிரமாணத்துக்குள்ள போக இருக்கோம். நாங்க இந்த கேள்வி பிள்ளை எதுவும் பார்த்தோமா அல்லது ஒன்றுமே பார்க்கலையா? எனக்கு ஞாபகம் இல்லை. ப்ளீஸ் யாராவது ஒருத்தர். ஒன்றுமே பார்க்கல சார். ஓகே. ஆகவே ஒரு முக்கியமான நமக்கு எக்ஸாம் சார், எக்ஸ்கியூஸ் மீ சார், அந்த 3ஆம் மாதத்துக்குரிய ஷெட்யூல் போட்டு தான் தானே சார், அதுல இவி இந்த எங்களுக்குரியது இல்லை இல்ல. ஓ எஸ் எஸ், நான் பார்த்துட்டேன். நான் 3ஆம் ஆசிரியர்ல பார்த்தது அப்புறம் எனக்கு ஒரு நிம்மதி. என்னென்றால் இருக்கின்ற காலம் எனக்கு போதுமானது இல்லை. இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட வகுப்புகளுக்குள்ள நாம இதுக்கென்று டைமையும் அதிக நாட்கள் ஒதுக்க வேண்டி வரும். என்னென்றால் நாம எவ்வளவுதான் படித்தாலும் பாஸ் பேப்பரை நான் செய்து காட்டாமலே நீங்க போக இயலாது. அப்படித்தான் நாம படிக்கணும். நான் இந்த முறை ஆயுர்வேத டாக்டர்ஸுக்கான பரீட்சை, அவங்களுக்கு சனிக்கிழமை நடைபெற இருக்கின்ற பரீட்சைக்கு சுமார் 8 கடந்த கால வரிசை வினாப்பத்திரங்களை தியரிய படிப்பிச்சு ஃபுல் அவங்களுக்கும் 10ஆம் அலகு தவிர மற்ற எல்லா அலகு மிக விரிவாக கற்பித்து 10 வருஷ பேப்பரை செய்து ஒரு ஃபுல் கான்பிடென்டோட போறாங்க. அதுபோல எம்எல்டி ஆபீசர்ஸுக்குரிய ஆட்களுக்கும் 4 வருட பேப்பர்களை நான் அவங்க மிக சொற்ப காலத்துக்குள்ள இணைந்து கொண்டவங்க. அதனால 4 வருட பேப்பர்களை மாத்திரம் செய்து காட்டக்கூடிய மாதிரி சுப்ரா எக்ஸாமுக்கு சுமார் 7 மாதங்களாக கற்பித்து, போன பேச்சுக்கு 1 வருடமும் 1 மாதமும் கற்பித்தனால் இந்த முறை 7 மாதங்கள் கற்பித்து அவர்களுக்கு கடந்த கால வினாப்பத்திரங்கள், மாதிரி வினாப்பத்திரங்கள் இன்றைய நாள் முழுமையாக அவங்களுக்கு என்று ஒதுக்கி பகல் வேளைகளில் எல்லாம் அதற்கு ஈடு கொடுத்து அதற்கு என்று நாங்கள் முடித்திருந்தோம். எனவே நாமும் இபி எக்ஸாம் ஒரு பொருட்டாக ஒரு கடினமானதாக ஆக்கி கொள்ளக்கூடாது, நாம ஒரு சுமையாக ஆக்கி கொள்ளக்கூடாது. எனவே நாங்கள் இயன்றவரை அதை இலகுபடுத்தி நாம கொண்டு போக வேணும். ஓகே, நாம கேள்விகளுக்குள்ள நாங்க போக போறோம். இது ஒரு முக்கியமான அலகு. சமகால பரீட்சை வினாத்தாள்கள்ல நாங்க அதிக அளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகின்ற ஒரு விஷயம். அந்த வகையில பெருகை தொடர்பான விடயங்கள், அதாவது ஒரு நிறுவனத்திலே ஒரு பொருளை அல்லது சேவையை அல்லது ஒரு வேலையை நாங்க செய்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அதற்கு நாங்க பின்பற்றுகின்ற அந்த நடைமுறைக்கு பேர் சொல்லுவோம் பெருகை நடைமுறை என்று சொல்லுவோம். பழங்காலத்திலே கேள்வி நடைமுறை என்ற பெயர்களால அழைத்த இந்த விடயம் தற்பொழுது பெருகை நடைமுறை என்கின்ற பெயர் மாற்றத்தை 2006ஆம் ஆண்டிலிருந்து மாற்றம் செய்யப்பட்டது. அந்த வரிசையில கௌரவ ஜனாதிபதி அவருடைய நியமனத்தின் பின்னர், அவர் பதவியேற்றதன் பின்னர் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 156ஆம் பிரிவின் ஈனா பகுதிக்கு ஏற்படுத்தி கொண்ட மாற்றத்தின் விளைவாக தேசிய பெருகை ஆணைக்குழு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஆணைக்குழு தான் இந்த பெருகை தொடர்பான சகல விடயங்களையும் தற்பொழுது முன்னெடுத்து செல்கின்ற ஒரு முக்கியமான விடயமாகவும், ஏற்கனவே கடந்த காலங்களில் இருந்த பெருகை முறைமைகளில் காணப்பட்ட சில குறைபாடுகளை நிவர்த்தி செய்கின்ற விதமாகவும் இந்த பெருகை முறைமைகள் தற்பொழுது காணப்படுகின்றன. அந்த வரிசையில ஒரு பெருகை தொடர்பாக ஆரம்ப அத்தியாயத்திலே பெருகை தொடர்பான 3 விடயங்கள் நம்ம தெரிய வேணும். ஒன்று, பெருகையின் குறிக்கோள் நோக்கம்; 2, பெருகையின் அடிப்படை கோட்பாடு; 3, துணையான கோட்பாடு. இந்த 3 விஷயங்களை பற்றி நம்ம கதைக்கப்போம். நான் இங்க ஒன்றுதான் கேள்வி போட்டிருக்கேன். போட்டிருக்கக்கூடிய கேள்வி நான் 2026 2/4
இந்த போற்றிக்கக்கூடிய கேள்வி நான் அடிப்படை கோட்பாடு என்று போட்டாலும் கதைக்கின்ற போது எல்லா விடயங்களையுமே நான் சேர்த்து கதைத்து விட போறேன். அந்த வரிசையில நாங்க இந்த பெருகை நடைமுறை தொடர்பாக தெரிந்திருக்க வேண்டிய முக்கியமான ஒரு விடயம்தான் பெருகையினுடைய அடிப்படை கோட்பாடுகள். பெருகையின் ஆனா கேள்வி, பெருகையின் அடிப்படை கோட்பாடுகள். ஒரு பெருகையை நாங்க செயற்படுத்துகின்ற போது சில அடிப்படை கோட்பாடுகள், அதாவது 4 அடிப்படை கோட்பாடுகள் அந்த பெருகை செயற்பாடுகளுக்குள்ளே இருந்தால் மாத்திரம்தான் அந்த பெருகையானது ஒரு வினைத்திறனான பெருகையாக மாற முடியும் என்பதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வரிசையில ஒரு ஒரு பெருகையினுடைய அடிப்படை கோட்பாடுகளாக 4 விடயங்கள் அது உறுதிப்படுத்த வேண்டும். முதலாவது அது உறுதிப்படுத்த வேண்டிய விடயம், ஒரு பெருகையிலே நாங்கள் ஈடுபடுகின்ற பொழுது அதிலே சிக்கனத்தன்மை ஒன்று இருக்க வேண்டும். எப்பொழுதுமே அரசாங்கத்தினுடைய பெருகைகள் யாவும் சிக்கனமானதாக இருக்கின்ற போது மாத்திரம்தான் அந்த பெருகையினுடைய குறிக்கோள்களை நாம் அடைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவேதான் பெருகை சிக்கனமானதாக இருக்க வேண்டும். அப்படி சிக்கனமாக இருக்கின்ற ஒரு பெருகையானது வினைத்திறன் வாய்ந்ததாகவும் இருக்கணும். அந்த சிக்கனம், வினைத்திறன், அது போல அவ்வாறான பெருகையிலே ஒரு பயன் உறுதித்தன்மை இருக்க வேணும். பெருகையிலே ஒரு பயன் உறுதித்தன்மை இருக்க வேணும். அது போல பெருகையிலே ஒரு சம பங்கு இருக்க வேண்டும். ஒரு பெருகையானது 4 முக்கியமான அடிப்படையான கோட்பாடுகளை கொண்டிருக்கும். பெருகையானது 4 முக்கியமான அடிப்படையான கோட்பாடுகளை கொண்டிருக்கும். அந்த 4 கோட்பாடுகளையும் நாங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேணும். முதலாவது கோட்பாடாக நாங்க தெரிகிறது, ஒரு பெருகையானது சிக்கனமானதாக இருக்க வேண்டியது மிக முக்கியமாக நாங்க பார்த்து கொள்ள வேணும். ஒரு பெருகையானது சிக்கனமானதாக இருக்கணும், வினைத்திறனானதாக இருக்கணும், பயனுறுதி தன்மை கொண்டதாக இருக்கணும், சம பங்கு இருக்கணும். அதாவது ஒரு பெருகையிலே நாங்கள் ஈடுபடுகின்ற பொழுது அரசாங்கத்திற்கு அது நன்மை தரக்கூடியதாக இருப்பது சிக்கனம். அப்படி சிக்கனத்தை பேண வேண்டும் எண்ணி நாங்க தரம் குறைந்த பொருட்களை வாங்கி விடக்கூடாது. அப்ப சிக்கனமும் இருக்க வேணும், தரமாவும் இருக்கணும் என்றால் அதுதான் வினைத்திறன். அப்படியான பெருகையிலே அவ்வாறான சிக்கனமான ஒரு பயனுறுதி மிக்க பெருகைக்குள் நாங்கள் போகின்ற பொழுது அங்க ஒரு பயன் உறுதித்தன்மை நமக்கு உருவாகும். அப்படியான விடயங்களிலே பெருகையிலே பங்கு பெற்றுகின்ற எல்லா தரப்பாருக்கும் நாங்க பங்கு பற்றுவதற்கு சமமான வாய்ப்பை கொடுக்க வேண்டும். இதுதான் பெருகையினுடைய அடிப்படை கோட்பாடுகளாக நாங்க பார்க்கலாம். அடிப்படை கோட்பாடுகள் 4: 1 சிக்கனம், 2 வினைத்திறன், 3 பயனுறுதித்தன்மை, 4 சமபங்கு. இந்த 4 விடயங்களையும் உறுதிப்படுத்துவதாக இருப்பதுதான் ஒரு பெருகையினுடைய அடிப்படை கோட்பாடுகள் நாங்க சொல்றோம். இந்த கேள்வியை போட்டு நான் இன்னும் சில விடயங்கள் இந்த இடத்துல நான் குறிப்புகளாக தர வேணும். அதுதான் நாங்க அடிப்படை கோட்பாடுகள் என்று சொல்றது போல ஏனைய கோட்பாடுகளும் காணப்படுகின்றன. அப்ப நாங்க இது அடிப்படை கோட்பாடுகளுக்கு மேலதிகமாக புரிய வேண்டிய மற்றும் ஒரு விடயம்தான் ஏனைய கோட்பாடுகள் அப்படி என்கின்ற விஷயம். ஏனைய கோட்பாடுகள். அப்ப ஏனைய கோட்பாடுகளாக பெருகையிலே இருக்கின்ற கோட்பாடுகள் பல. அந்த கோட்பாடுகளை நாங்கள் முழுவதையும் நாங்க தெரிந்திராவிட்டாலும் கூட ஏனைய கோட்பாடுகள் தொடர்பான அம்சங்களை நாங்க புரிய வேணும். இதுல என்ன பிரச்சனை? இந்த ஏனைய கோட்பாடுகள், அடிப்படை கோட்பாடுகள் என்கின்ற விடயங்களை நாங்க பெருகை நோக்கங்களுக்குள்ளேயும் பார்க்க இருக்கோம். எனவே நோக்கங்கள் என்று கேட்கின்ற போது, அடிப்படை கோட்பாடுகள் என்று கேட்கின்ற போது, ஏனைய கோட்பாடுகள் என்று கேட்கின்ற போது அவர் நாங்க பிரித்தறிய தெரிந்திருக்க வேணும். அந்த வரிசையில ஒரு பெருகையிலே ஒரு வெளிப்படை தன்மை ஒன்று இருக்க வேணும். வெளிப்படையான தன்மை இருக்க வேணும். டிரான்ஸ்பெரன்சி இருக்கணும். உதாரணத்துக்கு நாங்க ஏதாவது ஒரு பொருளை வாங்க போறோம் என்றால் அதுல தெரிவு நடவடிக்கைகள் இருக்கும். அந்த பங்கு பெற்றுகின்ற நபர்களை தெரிவு செய்வது, அறிவிப்பது, இப்படி எல்லா விடயங்களிலுமே ஒரு வெளிப்படையான தன்மை ஒன்று காணப்பட்டால்தான் அந்த பெருகையானது ஒரு சிறந்த பெருகையாக இருக்கும். அப்படியான பெருகையிலே நேர்மையான தன்மை ஒன்றில வேணும். நேர்மை தன்மை. என்ற ஸ்கிரீன் விளங்குதா உங்களுக்கு? அது போல நியாயத்தன்மை இருக்க வேணும். நியாயத்தன்மை.
அப்ப நேர்மைத்தன்மை, வெளிப்படைத்தன்மை, நியாயத்தன்மை இவைகளெல்லாம் நாங்கள் அரசாங்கத்தினுடைய செயற்பாட்டுக்காக பொருட்களை நாங்கள் கொள்வனவு எண்ணுகின்ற போதெல்லாம் இப்படியான தன்மைகளை கொண்டதாக அது இருந்தால் மட்டும்தான் அப்படியான பெருகையானது சிறப்பான பெருகையாக இருக்கும். அது ஒரு பொறுப்பு கூறல் கொண்ட தன்மையாக இருக்க வேணும், பொறுப்பு கூறும் தன்மை கொண்டதாக இருக்க வேணும். எனவே ஒரு பெருகையிலே காணப்படுகின்ற வெளிப்படைத்தன்மை, நேர்மைத்தன்மை, நியாயத்தன்மை, அதுபோல பொறுப்பு கூறல் தன்மை, அதுபோல போட்டித்தன்மை ஆகிய 5 விடயங்களையும் நாங்க ஏனைய கோட்பாடுகளாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இது பெருகையின் ஏனைய கோட்பாடுகள். இதற்கு மேலதிகமாக நமக்கு தெரிய வேண்டிய விடயம்தான் பெருகையின் குறிக்கோள்கள். பெருகையின் குறிக்கோள்கள் கடந்த காலங்களிலே பெருகையானது என்ன குறிக்கோள் என்றதுக்கு மேலதிகமாக இந்த முதன்மைப்படுத்திய ஒரு குறிக்கோளாக இருக்கின்ற விடயம்தான் ஒரு பெருகையிலே அரசாங்கத்துக்கு தேவையான ஒரு பொருளாக இருக்கட்டும், ஒரு வேலையாக இருக்கட்டும், ஒரு சேவையாக இருக்கட்டும், அவற்றில் எதை நாங்கள் பெற முனைந்தாலும் அதிலே கட்டாயமாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம்தான் நாங்க கொடுக்கின்ற பணத்துக்கு அதனுடைய பணப்பெறுமதியை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய, அதனுடைய பணப்பெறுமதிக்கு சமனான அந்த பெருகையை நாங்க செய்யணும். வேல்யூ ஃபார் மணி. அப்ப பணத்திற்கான பெறுமதி அடையப்படுதல் தான் ஒரு பெருகையினுடைய குறிக்கோளாக இருக்கும். பணத்திற்கான பெறுமதி அடைதல் தான் பெருகையினுடைய குறிக்கோள். பணத்திற்கான பெறுமதி அடைதல், பெறுமதியை அடைதல். நாங்க கொடுக்கின்ற ஒரு பணம் அதற்கான பெறுமதியை, அதற்குரிய நாங்க பெற்றுக்கொண்ட ஏதோ ஒரு பொருளோ சேவையோ நாங்க செலுத்திய பணத்திற்கு இசைவுடையதாக இருக்க வேண்டும். இதுதான் பெருகையினுடைய ஒரு குறிக்கோள். அப்படியான பெருகையினுடைய குறிக்கோள்கள் இரண்டாவது விடயம், ஒவ்வொரு வருடமும் பாராளுமன்றத்தினால் நிதி ஒதுக்கீடுகள் வழங்கப்படும். அவ்வாறு பாராளுமன்றத்தினால் வழங்கப்படுகின்ற நிதி ஒதுக்கீடுகளை நாங்க உச்சமாக அந்த வருடத்துக்குள்ளேயே பயன்படுத்தி பொருட்களையும் சேவைகளையும் வேலைகளையும் நிறைவேற்ற வேண்டும். இது இந்த பெருகையினுடைய இரண்டாவது குறிக்கோளாக நாம் சொல்றோம். பாதீட்டின் உச்ச பயன்பாடு, உச்ச பயன்பாட்டினை அடைதல். எனவே ஒவ்வொரு வருடமும் பெருகை செய்கின்ற பொழுது அந்த பெருகையானது ஒரு வேல்யூ ஃபார் மணி என்கின்ற விடயத்தையும், அதுபோல அந்தந்த வருஷத்துக்குரிய ப்ரொவிஷனு, அலோகேஷனை மேக்சிமம் யூட்டிலைஸ் பண்ற விதமாகவும் அது இருக்க வேணும். அப்படி இருந்தால் அப்படியான பெருகை செயல்முறைக்குள்ளே ஒரு போட்டித்தன்மையை நாங்கள் ஏற்படுத்தக்கூடிய விதமாக அந்த பெருகை அமைகின்ற பொழுது அந்த பெருகை குறிக்கோள் அடையக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் நியாயமான போட்டியினூடாகத்தான் நாங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த சிக்கனத்தை ஏற்படுத்த முடியும். எனவே ஒரு சிக்கனம் வர வேண்டுமாக இருந்தால் அதிலே கட்டாயமாக ஒரு போட்டித்தன்மை இருக்க வேண்டும். எனவே போட்டித்தன்மையினூடாக பெருகை எதிர்பார்க்கின்ற முக்கியமான குறிக்கோள் என்னவென்றால், போட்டித்தன்மையினூடாக ஒரு பெருகையினூடாக நாங்கள் போட்டித்தன்மை எதிர்பார்க்கின்ற முக்கியத்துவம் என்னென்றால், அப்படியான ஒரு போட்டித்தன்மையினூடாகத்தான் நமக்கு சிக்கனத்தன்மை என்பது உருவாகும். சிக்கனத்தன்மை. எனவே பணத்துக்கான பெறுமதி அடைய பெறுவதும், பாதீட்டினுடைய வளங்களை உச்சமாக பயன்படுத்துவதும், போட்டித்தன்மையை உண்டு பண்ணுவதும், சிக்கனத்தன்மையை ஏற்படுத்துவதும், பெருகையிலே பங்கு பெற்றுகின்ற சகலருக்கும், பெருகையிலே சம்பந்தப்படுகின்ற சகல தரப்பாருக்கும் சம பங்களித்தல், பெருகையுடன் தொடர்படுகின்ற சகலருக்கும் சமமான பங்கினை வழங்குதல், சமமான பங்கினை வழங்குதல். இவைதான் பெருகையிலே எதிர்பார்க்கப்படுகின்ற குறிக்கோள்களாக இருக்கும். நாம அப்படியே எல்லா குறிக்கோளையும் பார்த்து கொண்டு போகணும் என்ற விஷயம் இல்லை. ஓரளவுக்கு நமக்கு தெரிந்திருக்க வேணும். பெருகையினுடைய குறிக்கோள்களாக 5 குறிக்கோள்களை நாங்க இதுவரைக்கும் சொல்லி இருக்கோம். இதுக்கு மேலதிகமா இருக்குது. அதாவது வேலைகளை பொறுத்த மட்டும் விரைவாக அவற்றை நிறைவுறுத்தி கொள்வது, கட்டுமான வேலைகளை துரிதமாக நிறைவேற்றிக் கொள்வது ஒரு பெருகையினுடைய குறிக்கோள்களிலே ஒன்றாக இருக்கும். ஏனென்றால் ஒரு பொருளோ சேவையோ உடனடியாக பெற்றுக்கொள்ளலாம்.
வேலைகளை நாங்கள் உடனடியாக பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப வேலைகளினை விரைவாக நிறைவுறுத்துதல் இவைதான் ஒரு பெருகையிலே எதிர்பார்க்கப்படுகின்ற குறிக்கோள்களாக இருக்கும். எனவே நாங்கள் 3 விடயங்களை இங்க பார்த்திருக்கோம். 1 பெருகையினுடைய அடிப்படை கோட்பாடுகள், 2 பெருகையினுடைய ஏனைய கோட்பாடுகள், 3 பெருகையினுடைய குறிக்கோள்கள். இந்த 3 விடயங்களையும் 1ஆம் அத்தியாயத்தினுடைய 1வது பிரிவுக்கு கீழே நாங்க தெரிந்து வைத்திருக்க வேண்டிய முக்கியமான அம்சங்களாக எடுத்துக்கொள்றோம். ஒரு பெருகையானது சிக்கனம், வினைத்திறன், பயனுறுதித்தன்மை, சமபங்கு என்பனவற்றை ஏற்படுத்துகின்ற அதே நேரத்துல அது ஒரு வெளிப்படைத்தன்மையாகவும், நேர்மைத்தன்மையாகவும், நியாயமான தன்மையாகவும், போட்டித்தன்மை கொண்டதாகவும், பொறுப்பு கூறும் தன்மை கொண்டதாகவும் இருந்தால் அந்த பெருகையினூடாக நாங்க பணத்துக்கான பெறுமதி அடையலாம், பாதீட்டினுடைய வளங்களை உச்சப்படுத்தலாம், போட்டித்தன்மையினூடாக சிக்கனத்தன்மை ஏற்படுத்தி பெருகையில பங்கு பெற்ற சகலருக்கும் வாய்ப்பளிப்பதனூடாக அந்த குறிப்பிட்ட பெருகையானது அந்த குறிக்கோளை அடையக்கூடிய விதமாக அமையும். இவைதான் பெருகையினுடைய குறிக்கோள்களாக நாங்க பார்த்து கொள்றோம். இந்த விஷயத்துல யாருக்குமே எந்த ஒரு விடயமும் விளங்காம போறது வாய்ப்பில்லை. விளங்காம இருக்கக்கூடிய விடயங்கள் பின்னால வரை நாம் அந்த சந்தர்ப்பத்தை உங்களோட கேள்விகளை எதிர்பார்த்து கொள்றேன். ஆவண்ணா கேள்விக்குள்ள போவோம். விலை மனுதாரர்களால் சமர்ப்பிக்க வேண்டிய பிரகடனங்கள் 3ஐ குறிப்பிடுக. கடந்த வருடங்களிலே இல்லாத ஒரு முக்கியமான விடயத்தை இந்த வருட பெருகைக்கான வழிகாட்டல் கைநூல் நமக்கு தேவைப்பாடாக முன்வைத்திருக்கிறது. அதுதான் பெருகையிலே சம்பந்தப்படுகின்ற தரப்பினர்கள், அது ஒன்றில் அரசாங்க பெருகையோடு சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தர்களாக இருக்கட்டும், அல்லது அந்த பெருகையிலே சம்பந்தப்படுகின்ற வழங்குனர்கள், ஒப்பந்தக்காரர்களாக இருக்கட்டும், அப்படியான அந்த ஒப்பந்தக்காரர்களும் அந்த பெருகையோடு சம்பந்தப்படுகின்ற அரச உத்தியோகத்தர்களும் 3 முக்கியமான விடயங்களை உறுதிப்படுத்த வேண்டும். குறிப்பாக அந்த பெருகையிலே சம்பந்தப்படுகின்ற வழங்குனர் நமக்கு இன்னா சொல்ற அந்த விடயத்தை பெருகை ஆவணத்தோட இணைத்து அனுப்பாம இருந்தார் என்று சொன்னால் நாம அந்த பெருகைக்கான ஆவணங்களை 1வது படிமுறையிலேயே ரத்து செஞ்சிருவோம். நாங்க பின்னர் படிப்போம் பெருகைக்கான விலை மனுக்களை மதிப்பாய்வு செய்தல் படிமுறைகள் சம்பந்தமாக நாங்க கற்றுக்கொள்வோம். கடந்த காலங்களில் டிஇசி என்று அழைத்தது இப்பொழுது டிஇசி அல்ல பிஇசியாக மாற்றப்பட்டிருக்கிறது. பிட் இவல்யூவேஷன் கமிட்டி, ஏற்கனவே டெக்னிக்கல் இவல்யூவேஷன் கமிட்டியாக இருந்தது, இப்ப பிட் இவல்யூவேஷன் கமிட்டியாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன. அப்படியான பிட்டை இவல்யூவேட் பண்ற அந்த கமிட்டி ஆக இருக்கட்டும், அல்லது ப்ரொக்யூர்மெண்ட் கமிட்டியாக இருக்கட்டும், அப்படியானவைகள் தொடர்பான விடயங்களும் அந்த கண்ட்ராக்டர்ஸும் நாங்க எப்படியான பெருகைக்கான விடயங்களை விலை மனுதாரர்கள் அது விலை மனுக்களை சமர்ப்பிக்கின்ற போது சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்களாக இருக்கும் என்பதற்கான வழிகாட்டல்களை தற்போது இருக்கின்ற பெருகை வழிகாட்டல் கைநூல் நமக்கு வெளியிட்டிருந்தது. அது மாத்திரமல்லாமல் 2025ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 19ஆம் தேதி ஏற்கனவே வழங்கப்பட்ட தேசிய பெருகை ஆணைக்குழுவினுடைய வழிகாட்டல் கைநூலுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட், 3வது அமெண்ட்மெண்ட்டையும் ஏற்படுத்தி இருந்தது. அந்த 3வது அமெண்ட்மெண்டிலே நான் சொல்ற விஷயங்களும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன. அப்ப நான் இப்ப கதைக்க போல மாற்றம் செய்யப்பட்ட விஷயங்களும் மாத்திரம். அந்த வரிசையில ஒரு பெருகையில ஈடுபடுகின்ற ஒரு வழங்குனர் அல்லது ஒரு விலை மனுதாரர் 1வது அவர் சமர்ப்பிக்கின்ற போது தன்னுடைய விலை மனுவுடன் சொல்ல வேணும், நான் எந்த காரணம் கொண்டோ இந்த பெருகை செயற்பாட்டிலே கூட்டுச்சதியில் ஈடுபட மாட்டேன் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். அதாவது ஒரு கூட்டுச்சதியில ஒரு பெருகை செயற்பாட்டில வழங்குனர்கள் ஈடுபடுகின்றபடினால அரசாங்கத்துக்கு பாரிய இழப்புகள் ஏற்பட்டு வருது. கண்ட்ராக்டர்லாம் சேர்ந்து அவங்க வித்ட்ரா பண்ணிட்டு ஒருத்தரை மாத்திரம் ஒரு உயர்ந்த விலைக்கு அதை கேட்க வைத்து அதனூடாக அந்த கிடைக்கப்படுகின்ற லாபத்தை அவங்க பிரித்து கொள்கின்ற முறைமைகள் எல்லாம் கடந்த காலங்களில் ஈடுபட்டது. எனவே விலை மனுதாரர்களால் சமர்ப்பிக்க வேண்டிய பிரகடனங்கள் சம்பந்தமான விடயங்களை நான் பார்க்க போறோம். விலை மனு தாரர்களினால் சமர்ப்பிக்க வேண்டிய பிரகடனம், சமர்ப்பிக்க வேண்டிய பிரகடனங்கள். இப்ப நாங்க 3 முக்கியமான பிரகடனங்களை விலை மனுதாரர்கள் சமர்ப்பிக்க வேண்டும். 1வது கூட்டுச்சதியில் ஈடுபட மாட்டேன் என்பதற்கான வெளிப்படுத்தல். கூட்டுச்சதியில் ஈடுபட மாட்டேன் என்பதற்கான
வெளிப்படுத்தல். இதை அவர் முதலாவதாக வெளிப்படுத்த வேணும். அதுக்கென்று ஆவணங்கள், மாதிரிகள் எல்லாமே தேசிய பெருகை ஆணைக்குழுவினால் வெளியீடு செய்யப்பட்டிருக்கின்றன. அப்படியான தேசிய பெருகை ஆணைக்குழுவானது அந்த கூட்டுச்சதிக்குரிய ஆவணங்களை வெளியீடு செய்திருக்கின்றது. அவ்வாறான ஆவணங்களை அவர் பெற்றுக்கொண்டு அவற்றிலே ஒப்பமிட்டு அதை ஒரு 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 சமாதான நீதவானுடைய எஃபிடவிட்டோடு அந்த பெருகை ஆவணத்தோடு சமர்ப்பிக்க வேண்டும். அப்படி சமர்ப்பிக்காத பெருகை ஆவணமானது ரிஜெக்ட் பண்ணப்படும். இதுதான் முதலாவது விடயம். இரண்டாவது, அப்படியான பெருகையில ஈடுபட இருக்கின்ற ஒரு வழங்குனர் அக்கறை முரண்பாடு இல்லை என்பதையும் பிரகடனம் செய்ய வேண்டும். அக்கறை முரண்பாடு இல்லை என்பதை என்பதற்கான வெளிப்படுத்தல். அது என்ன அக்கறை முரண்பாடு? சிலர் இருப்பாங்க எப்படி என்று சொன்னா, தாங்க தெரிவு செய்யப்படும் வரையிலையும் அந்த பெருகை செயற்பாட்டுல அதீதமான அக்கறை காட்டுவாங்க. ஓடுவார் வேலைக்கு, அந்த விலை மனுக்களை உரிய திணைக்களத்துல போய் பெற்றுக்கொள்வார். அந்த விலை மனுக்களுக்கு செலுத்த வேண்டிய பிணை முறையை உரிய காலத்துல செலுத்துவார். அந்த விலை மனுவை உரிய காலத்துல சமர்ப்பிப்பார். தெரிவு செய்யப்படுவார், ஒப்பந்தம் செய்யப்படுவார், ஒப்பந்தத்தின் பிறகு முற்பணம் எடுப்பார், அது பிறகு வேலை செய்ய அவற்றுவார். இதை சொல்வது அக்கறை முரண்பாடு. ஒரு ஒப்பந்தத்துக்கு வருந்தனைக்கும் அவர் என்னென்ன அக்கறையை காட்டினாரோ அதே அக்கறையை வேலையை முடிக்கும் வரையும் அவர் கொண்டு போகணும். சில கண்ட்ராக்டர்ஸ் இருக்காங்க, அங்கால இங்கால எல்லா வேலையும் இழுத்து போட்டு வச்சுட்டு அந்த வேலைகளை தாமதிக்கின்ற, வீணாக அந்த காலங்களை நீடிப்பதற்கான நடவடிக்கைகளை இறங்குகின்ற சிலர் நான் பார்த்திருக்கேன், பலரை பார்த்திருக்கேன். ஏன்னா அது அக்கறை முரண்பாடுன்னு நம்ம சொல்றோம். எனவே ஒரு அக்கறை முரண்பாடு இல்லாத தன்மை ஒன்று கட்டாயம் அந்த பெருகை செயற்பாட்டில் ஈடுபடுகின்ற விலை மனுதாரால் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அது போலவே கூட்டுச்சதிக்கு பிறகு, அக்கறை முரண்பாட்டுக்கு பிறகு அவர் வெளிப்படுத்த வேண்டியது, நான் ஒரே ஒரு விலை மனுவை மாத்திரம்தான் இந்த பெருகை செயற்பாட்டிலே சமர்ப்பித்திருக்கிறேன் என்கின்ற அந்த வெளிப்படுத்தலையும் செய்ய வேண்டும். அப்ப ஒரு விலை மனு ஆவணம் மாத்திரமே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்பதற்கான வெளிப்படுத்தல். அப்ப ஒருவரால எந்த காரணம் கொண்டும் ஒன்றுக்கு மேற்பட்ட விலை மனுக்களை அவர் சமர்ப்பிக்க கூடாது. சமர்ப்பித்தால் அவர் தகுதியற்றவர். அப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட விலை மனுக்களை யாராவது சமர்ப்பித்திருந்தால் அவரை நாம ரிஜெக்ட் பண்ண வேண்டும். என்றால் அவர் அந்த விலை மனு விடயத்திலே ஏதாவது, அவர் உதாரணத்துக்கு ஒரு பேர்ல ஒரு கண்ட்ராக்டையும் இன்னொரு பேர்ல இன்னொரு கண்ட்ராக்டை வைத்திருந்த ஒரே நபர் தானே. அப்ப 2 விலை மனுக்களை சமர்ப்பிக்கின்ற போது ஒரே நபர் தான் 2 விலை மனுக்களை சமர்ப்பிக்கின்ற போது ஒன்றை அதிகூடிய பெறுமதிக்கும் இன்னொன்றை அதை விட கொஞ்சம் குறைந்த பெறுமதிக்கும் போட்டு போட்டித்தன்மை மாதிரி காட்டுவார். அப்படி காட்டுகின்ற போது நாம குறைந்த விலையை சமர்ப்பித்த ஆளை தெரிவித்து அவர் தான் அந்த ஆளாகவும் இருப்பார். அப்படியான குறைந்த விலை என்பது ஒரு நியாயமானதான ஒரு விலையாக இருக்காது. எனவேதான் ஒரு விலை மனுவை சமர்ப்பிக்கின்ற போது அவர் ஒரு விலை மனுவை சமர்ப்பிக்க வேண்டும். எந்த காரணம் கொண்டும் விலை மனு செயல்முறைகளிலே அவர் அக்கறை முரண்பாடோடு இருந்து விடக்கூடாது. அவர் யாருடனும் சேர்ந்து கூட்டான சதி எதிலையும் ஈடுபடக்கூடாது என்ப இந்த 3 பிரகடனங்களையும் ஒரு விலை மனுவோடு சேர்த்து அவர் சமர்ப்பிக்கின்ற போது மாத்திரம்தான் அந்த விலை மனுக்களை நாங்க பரிசீலனைக்கு எடுக்கக்கூடிய விதமாக பார்த்து கொள்வோம். ஏன்னா நம்முடைய கேள்வி பேப்பர்ல இருக்கின்ற கேள்வியில முதலாவதான கேள்வி பெருகையின் அடிப்படை கோட்பாடுகள். அது சம்பந்தமாக நான் கதைக்கின்ற போது அடிப்படை கோட்பாடுகள், ஏனைய கோட்பாடுகள், அதுபோல பெருகையின் குறிக்கோள்கள் கதைத்திருந்தோம். அப்படியான பெருகை செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்கின்ற பொழுது ஒவ்வொரு விலை மனுவுடனும் சமர்ப்பிக்க வேண்டிய பிரகடனங்களை பற்றி நாங்க பார்த்திருந்தோம். ஏதாவது கேட்க வேணும் என்று சொல்றாக்கள் அந்தந்த சந்தர்ப்பத்திலே நீங்க மைக்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்டுக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் முடிச்சு கொண்டு தொகுப்பா கேட்க போகல ஒரு பிரச்சனை நமக்கு வரக்கூடும். தாராளமா கேட்கலாம், என்ன கேள்வியும் கேட்கலாம், எப்படியும் கேட்கலாம். கேள்வி கேட்காம இருக்குதுதான் உங்களோட குறையாக நான் எடுத்துக்கொள்ள. என்ன கேள்வியும் கேட்டுடலாம். நீங்க ஈனா கேள்விக்குள்ள போகும். நீங்க கேள்வி கேட்கல மாத்திரம் நான் என்ன சைலண்ட் பண்ணிக்கொள்ளணும். நான் உங்களோட கேள்வியை காது தாழ்த்தி கேட்பதற்காக. பெருகை செயற்பாட்டில் தடை செய்யப்பட்ட செயற்பாடுகள் 4 தருக.
ஒரு பெருகை செயற்பாட்டுல ஈடுபடுகின்ற பொழுது தடை செய்யப்பட்ட காரியங்கள் சில காணப்படுகின்றன. அதை அவர் செய்வாராக இருந்தால் நாம் அவருக்கு எதிர்காலத்தில அவ்வாறான பெருகையில ஈடுபடுறதுக்குரிய வாய்ப்பை விளக்க செய்ய இப்போ அவரை பெருகை செயற்பாடு நீக்கி விடுவோம். அப்ப அப்படியான தடை செய்யப்பட்ட காரியங்களாக 5 காரியங்களை நாங்க பெருகை வழிகாட்டல் கைநூடாக பார்க்கிறோம். பொதுவா நமக்கு தெரியும் ஒரு பெருகை செயற்பாட்டுல தான் அதிக அளவான ஊழல், மோசடி போன்றவை காணப்படுது. ஊழல், மோசடி, கூட்டுச்சதி இப்படியான விடயங்கள்லாம் ஏற்படுறதெல்லாம் இந்த பெருகையில தான். எனவே ஒரு தடை செய்யப்பட்ட பெருகை நடைமுறைகளாக நாங்க பார்க்கின்ற விடயம், இப்ப இலங்கையில உங்களுக்கு தெரியும் அண்மை காலமாக முன்னாள் அமைச்சர்கள் பலர் இந்த நீதிமன்றங்களுக்கு ஏறுவதும் இறங்குவதும் ஒவ்வொரு முறையும் கைது செய்யப்படுவதும் விடுதலை செய்யப்படுவதுமான விடயங்கள் நாங்க பார்க்க எல்லாமே பெருகை நடைமுறை தான். கஹலிய ரம்புக்குவல மருந்துகளை கொள்ளுணவு செய்த புற்றுநோயாளர்களுக்கு போலியான மருந்த பெருகை செய்தமைக்கான குற்றச்சாட்டு. இப்படி எல்லோருமே சகலருமே இந்த ஊழல் செயற்பாடு காரணமாகத்தான் இதுவரைக்கும் கைது செய்யப்படுவதும் விடுதலை செய்யப்படுவதுமான விடயங்கள் நாங்க பார்க்கிறோம். எல்லாமே பெருகை முறைமையில காணப்படக்கூடியதான பிரச்சனைகள் தான். எனவேதான் அந்த பெருகை செயற்பாடானது ஊழல் நடைமுறை இருக்கப்படாது, மோசடி நடைமுறை இருக்கப்படாது, கூட்டுச்சதி நடைமுறை இருக்கப்படாது, தடை செய்யும் கருமங்கள்ல எந்த ஒரு நபரும் ஈடுபடக்கூடாது, யாரும் வற்புறுத்தக்கூடாது. இந்த 5 விடயங்களை நாங்க பெருகையினுடைய தடை செய்யப்பட்ட காரியங்களாக நாங்க பார்க்கிறோம். ஊழல் இருந்தா தடை, மோசடி நடைமுறை இருந்தா தடை, கூட்டுச்சதி இருந்தா தடை, வற்புறுத்தும் செயல்முறை இருந்தா தடை. எனவே யாருக்கேனும் நாங்க இப்படியான விடயங்கள்ல பெருகை செயற்பாடுல தடையை ஏற்படுத்துகின்ற விதமாக செயற்பட்டாலும் அதுவும் பெருகை செயல்முறையிலே தடை செய்யப்பட்ட நடவடிக்கைகளாக நாங்க பார்த்துக்கோம். அப்ப தடை செய்யப்பட்ட பெருகை முறைமைகள் தொடர்பாக ஈனா கேள்வி, தடை செய்யப்பட்ட விடயங்கள், தடை செய்யப்பட்ட பெருகை நடைமுறைகள். முதலாவதாக நாங்க தடை செய்யப்பட்ட காரியமாக பார்க்க வேண்டியது, முதலாவதாக ஊழல் நடைமுறைகள் இருந்தால் அது தடை செய்யப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தை சொல்றோம். ஊழல் நடைமுறை, அது போல இளஞ்ச நடைமுறை, அது போல கூட்டுச்சதி நடைமுறை, அது போல பெருகையில் தடையை ஏற்படுத்தும். கூட்டுச்சதி பெருகையில் தடையை ஏற்படுத்தும் செயற்பாடு, தடையினை ஏற்படுத்தும் செயற்பாடு, அது போல வற்புறுத்தும் செயற்பாடு. வற்புறுத்தும் செயல்முறை. எனவே இவைதான் ஒரு பெருகை செயற்பாட்டிலே காணப்படுகின்ற தடை செய்யப்பட்ட பெருகை நடைமுறைகளாக காணப்படுகிறது. இவ்வாறான தடை செய்யப்பட்ட பெருகை நடைமுறைகளை செய்தால் அவற்றுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். எனவேதான் நமக்கு அந்த ஈஎன்ஆ கேள்வி பெருகை செயற்பாட்டில் தடை செய்யப்பட்ட காரியங்களில் ஈடுபடுவோருக்கான தண்டனைகள் சம்பந்தமாக குறிக்குது. அந்த வரிசையில இந்த தடை செய்யப்பட்ட காரியங்களை செய்கின்ற உத்தியோகத்தர்களுக்கு என்ன தண்டனை காணப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தை பற்றி கதைக்கின்ற பெருகைக்கான வழிகாட்டல் கைநூல் 2 தண்டனைகளை நமக்கு முன்வைக்குது. ஒன்று, இப்ப அவர் நாம் உடனடியாக பெருகை செயற்பாட்டில இருந்து அவரை நாம நீக்க வேணும். அந்த உரிய நபரை பெருகை செயற்பாடுகளிலிருந்து விலக்கி வைக்குவோம். ஒன்று இப்ப. அது போல எதிர்காலத்தில் அவர் பெருகை செயற்பாட்டிலிருந்து விலக்குவதற்காக அவரை கரவு பட்டியலில் இணைத்து அவரை விலக்கி வைப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேணும். எனவே சாதாரணமான விடயம் அல்ல. ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணி இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி அவர் அந்த செயற்பாடுகளை செய்து கொண்டு போகின்ற ஒருத்தர் அவரை கம்பெனியே செயற்படாத வண்ணம் அளவுக்கு அவரை கரவு பட்டியல் இணைப்பமாக இருந்தால் அவரை கம்பெனியே லொஸ்டா போயிடும். அதனால பெருகை செயற்பாட்டிலே தடை செய்யப்பட்ட காரியங்களில் இருந்தும் அவர் ஈடுபடாமல் விடுவதற்கு அந்த விடயங்கள் அவருக்கான தண்டனைகள் அவருக்கு உதவக்கூடியதாக இருக்கும். எனவே முதலாவது நாம் சொல்ல போறோம்
பெருகை செயற்பாட்டிலிருந்து விலக்கி வைத்தல். இப்ப நாம இது முதலாவது இப்ப சொல்லக்கூடிய உடனடியாக இப்ப இருக்கக்கூடிய பெருகை செயற்பாடு விலக்கி வைத்தல் ஒன்று. இரண்டாவது அவருக்கு நாம் கொடுக்கக்கூடிய தண்டனை எதிர்கால பெருகை நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் தடுத்தல், தடை செய்தல். இந்த 2 காரியங்களை நாம செய்வதனூடாக தடை செய்யப்பட்ட இந்த பெருகைக்கான நடவடிக்கைகள்ல ஈடுபடாம நாம தடுத்து விடலாம். இதுதான் முதலாவது கேள்வி. பெருகை தொடர்பாக இருக்கக்கூடிய நடவடிக்கைகள்ல தடை செய்யப்பட்ட காரியங்களை செய்தால் என்ன செய்யணும், அவ்வாறான தடை செய்யப்பட்ட காரியங்கள் என்ன என்கின்ற விடயங்களை பற்றி நாங்க பார்த்துட்டோம். ஏதாவது கேட்கறதா கேட்டுக்கொள்ளுங்க. ஓகே, எதுவும் இல்லைன்னா 2ஆம் கேள்வின்ற ஆனா பகுதியை நோக்கி நாம நகர போறோம். அதுதான் தேசிய பெருகை ஆணைக்குழுவினுடைய பொறுப்புகள். தேசிய பெருகை ஆணைக்குழுவின் பொறுப்புகள். அதாவது இது 2025ஆம் ஆண்டில தான் இந்த தேசிய பெருகை ஆணைக்குழு என்கின்ற விடயம் உருவாக்கப்பட்டது. நமக்கு தெரியும், நம்முடைய கைகளில் இருக்கிற 1978ஆம் ஆண்டின் அரசியலமைப்பு சட்டத்தின் 156வது பிரிவின் ஈனா பகுதியே திருத்தம் செய்ததனூடாக இந்த தேசிய பெருகை ஆணைக்குழு என்பது உருவாக்கப்பட்டது. நல்லாட்சி அரசாங்கம் என்கின்ற மைத்திரிபால சிறிசேன ஆட்சியிலேதான் நாங்க பல்வேறுபட்ட ஆணைக்குழுக்களை உருவாக்குவதற்கான அந்த 19ஆவது திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருந்தோம். அதனூடாக தேசிய கணக்காய்வு ஆணைக்குழு போன்ற ஆணைக்குழுக்கள் உருவாக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த தேசிய பெருகை ஆணைக்குழு உருவாக்குவதற்கு எடுத்த முயற்சி அது கைகூடல்ல. எனவேதான் இந்த தேசிய பெருகை ஆணைக்குழு உருவாக்குவதற்காக 2025ஆம் ஆண்டிலே அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 156வது பிரிவு ஈனா பகுதிக்கு ஏற்படுத்தி கொண்ட திருத்தத்தின் விளைவாக தேசிய பெருகை ஆணைக்குழு உருவாக்கப்பட்டிருக்கிறது. கடந்த காலத்தில் 2006ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டு வரையிலான 19 வருட காலங்களுக்கு இருந்தது தேசிய பெருகை முகவராண்மை நிறுவனம், என்பிஏ, நேஷனல் ப்ரொக்யூர்மென்ட் கமிஷன் என்கின்ற நேஷனல் ப்ரொக்யூர்மென்ட் ஏஜென்சிஸ் தான் இருந்தது. ஆனால் அதிலே காணப்பட்ட குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காக 2025ஆம் ஆண்டு தேசிய பெருகை ஆணைக்குழு உருவாக்கப்பட்டது. அந்த ஆணைக்குழு தான் பெருகை செயற்பாட்டுக்கான நடைமுறைகளை உருவாக்கும். அவ்வாறு உருவாக்குகின்ற அந்த நடைமுறைகளை நடைமுறைப்படுத்துறத உறுதி செய்யும். அப்ப தேசிய பெருகை ஆணைக்குழுவினுடைய கடமை, முதலாவது கடமை என்னென்றால் தேசிய பெருகை தொடர்பாக அல்லது பெருகை நடைமுறை தொடர்பான அந்த பெருகை செயற்பாட்டிற்கான நடைமுறைகளை உருவாக்குவதும் அவை நடைமுறைப்படுத்தலை உறுதி செய்தலும். அப்ப பெருகை செயற்பாட்டுக்கான முதலாவது கடமை பெருகை செயற்பாட்டிற்கான நடைமுறைகளினை உருவாக்குதலும் அவை நடைமுறைப்படுத்தலை உறுதி செய்தலும். இதுதான் நாங்க முதலாவது பெருகை செயற்பாட்டிலே பார்க்க இருக்கின்ற முதலாவது அம்சமாக. அவர் அத்தகைய பெருகை செயற்பாட்டில் ஈடுபடுகின்ற அந்த தேசிய பெருகை ஆணைக்குழு இப்படியான விடயத்திலே கவனம் செலுத்த வேண்டியதுதான் அவருடைய முதலாவது பணியாக நாங்க பார்க்கிறோம். பெருகை தொடர்பான நடைமுறைகளை உருவாக்கி அவை நடைமுறைப்படுத்தலை உறுதி செய்வதுதான் ஒரு தேசிய பெருகை ஆணைக்குழுவினுடைய முதலாவது கடமையாக சொல்றோம். அதே நேரத்திலே அவ்வாறான பெருகை நடைமுறைகள் தொடர்பான விடயங்களை அவர் நடைமுறைப்படுத்துறாங்களா இல்லையான்னு எப்படி பார்க்கலாம்? தொடர்ச்சியான கண்காணிப்பும் புலனாய்வும் செய்ய வேணும். எனவே பெருகை நடைமுறைகள் தொடர்பாக கண்காணிப்பும்
கண்காணிப்பும் புலனாய்வினையும் மேற்கொள்ளுதல். அப்ப ஒரு தேசிய பெருகை ஆணைக்குழு முக்கியமான 2 பணிகளை நமக்காக செய்யுது. ஒன்று நாம சொல்றோம், தேசிய பெருகை ஆணைக்குழுவானது பெருகை தொடர்பாக செய்கின்ற முதலாவது காரியம் பெருகை தொடர்பான நடைமுறைகளை உருவாக்குறதும் அது நடைமுறைப்படுத்தலை உறுதி செய்வதும் உண்டு. அப்படியான காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னா தங்களால வெளியிடப்பட்ட அந்த பெருகைக்கான வழிகாட்டல் அந்தந்த திணைக்களத்தினால பின்பற்றப்படுகின்றதா என்பதை கண்காணித்து புலனாய்வு செய்வது அவர்களுடைய கடமையாக இருக்கு. இது 2வது கடமை. 3வது கடமை, இந்த தேசிய பெருகை ஆணைக்குழுவுக்கு நாம சொல்ல இருக்கின்ற 3வது கடமை என்னவென்றால், ஒவ்வொரு அரசாங்க நிறுவனத்துக்கும் சிறந்த நடைமுறைகளை பின்பற்றுவதற்குரிய வழிகாட்டல்களை வழங்க வேண்டும். என்றால் அரசாங்க நிறுவனங்கள் சில இந்த பெருகை தொடர்பிலே சரியான நடைமுறைகளை பின்பற்றுவதில்லை. எனவே அரசாங்க நிறுவனங்களால சிறந்த நடைமுறை அரசாங்க நிறுவனங்களால் பின்பற்ற வேண்டிய சிறந்த நடைமுறைகளினை என்றால் அரசாங்க நிறுவனம் தான் பெருகையை செயற்படுத்த போகுது. அப்படியான சிறந்த நடைமுறைகளை பின்பற்றுவதற்கான வழிகாட்டுதல்களினை வழங்குதல். இதுதான் நாங்க பெருகை தொடர்பாக செய்யக்கூடிய ஒரு தேசிய பெருகை ஆணைக்குழு செய்ய வேண்டிய கடமைகளாக பார்க்கணும். அப்ப பெருகைக்கான வழிகாட்டல்களை அறிவுரைகளை உருவாக்குறதும் நடைமுறைகளை உருவாக்குவதும் அதை நடைமுறைப்படுத்தலை உறுதி செய்கிறதோட அது முறையாக பின்பற்றப்படுகிறதா என்பதை கண்காணித்து புலனாய்வு செய்வதும் அரசாங்க நிறுவனங்களுக்கு சிறந்த நடைமுறைகளை பின்பற்றுவதற்கான அந்த வழிகாட்டல்களை வழங்குவதும் தான் இந்த பெருகை ஆணைக்குழுடைய முக்கியமான பணிகள்ல 3 பணிகளாக பார்க்கணும். அது போலவே ஒவ்வொரு பெருகை செய்கின்ற நிறுவனத்தினதும் பெருகை தொடர்பான மதிப்பீடுகளை அவங்க செய்து அதனை உயர்த்துவதற்கு நடவடிக்கை. பெருகை செய்கின்ற நிறுவனங்கள் எப்படியான பெருகை செயற்பாடுகளை செய்யுது, அந்த பெருகை செயற்பாடுகள் எந்த அளவில வினைத்திறனான தன்மைக்குள்ள காணப்படுது, அந்த பெருகை செயற்பாடுகளை நாங்க உயர்த்துவதற்கு அவங்களுக்கு என்ன வகை நடவடிக்கை எடுக்கலாம், இந்த விடயங்களை நாங்க செயற்படுத்துவதும் பெருகை திறனினை, அதாவது பெருகைக்கான திறனை மதிப்பீடு செய்து அந்த பெருகை திறனை மதிப்பீடு செய்து உயர்த்துறதுக்குரிய நடவடிக்கை எடுப்பது இந்த தேசிய பெருகை ஆணைக்குழுவினுடைய 4வது கடமையாக சொல்ல போறோம். பெருகை திறன்களினை மதிப்பீடு செய்தலும் அவற்றினை உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுத்தலும். இது பெருகை தொடர்பான தேசிய பெருகை ஆணைக்குழுவினுடைய கடமையாக வகிப்பாகமாக நாங்க பார்க்கிறோம். இப்படியான விடயங்களின் ஊடாக பெருகை தொடர்பான அறிக்கைகளை உரிய நிறுவனங்களுக்கு வழங்குவதும் இந்த தேசிய பெருகை ஆணைக்குழுவினுடைய கடமைகளாக பொறுப்புகளாக பார்க்கிறோம். பெருகை நடைமுறை தொடர்பான அறிக்கைகளினை நிறுவனங்களுக்கு வழங்குதல். எனவே ஒரு பெருகை தொடர்பாக நாங்க ஒரு தேசிய பெருகை ஆணைக்குழுவானது பல்வேறுபட்ட கடமைகளை செய்து வருது. அந்த வரிசையில இந்த தேசிய பெருகை ஆணைக்குழுவானது பெருகை தொடர்பான ஒரு முக்கியமான பணியை ஆற்றி வருகின்ற நிறுவனம் என்று சொல்றோம். அவர்தான் பெருகைக்கான வழிகாட்டல்களை நடைமுறைகளை வெளியிடுவதும் அவை நடைமுறைப்படுத்தலை உறுதி செய்கின்ற விடயமும்
அவ்வாறான சூழ்நிலைகளை அவற்றை நிறுவனங்களை கண்காணித்து புலனாய்வு செய்வதும் அந்த திணைக்களங்களுக்கு தேவையான சிறந்த ஆலோசனைகளை வழங்கி கொடுப்பதும் பெருகை தொடர்பான திறன்களை மதிப்பாய்வு செய்து அவற்றை உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுத்தலும் பெருகை தொடர்பான அறிக்கைகளை நிறுவனங்களுக்கு வழங்குது. பெருகைக்கான அறிக்கைகள் என்கின்ற போது ஒவ்வொரு விடயமும் எப்படியான விலை மனுக்கள் பயன்படுத்த வேண்டும், அந்த விலை மனுக்களுக்குள்ளே என்ன விடயங்கள் உள்ளடங்கப்பட வேண்டும், விலை மதிப்பாய்வு எப்படி கட்டங்களில் செய்ய வேண்டும், ஒவ்வொரு கட்டங்களிலும் என்னென்ன விடயங்கள் பார்க்க வேண்டும் என்கின்ற பல அம்சங்களை உள்ளடக்கியதாகத்தான் இந்த பெருகைக்கான அறிக்கைகள் காணப்படும். ஏதாவது கேட்க இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. கதைக்கிறது விளங்குதா? ஹலோ ஹலோ கேக்குதா? ஓம் சார். ஓம் ஓம். ஓகே ஓகே. மற்றொரு விஷயம் ராசிக் சார், குரூப்ல நிறைய பேர் இருந்தாலும் அவங்க வகுப்புகள் அட்டென்ட் பண்றது குறை இருக்குது. என்ன அவங்களை ரிமூவ் பண்றதா என்ன மாதிரி, இல்ல அவங்களை இருக்காங்களா என்ன? கிளாஸ்ல வேற கிளாஸ்ல இருக்காங்களா என்னன்னு தெரியல. சரி சரி. என்ன பிரச்சனை என்றால் இப்ப இந்த வகுப்புகள் எல்லாம் நாங்க வகுப்புல வெறுமனே வீடியோ மாத்திரம் நம்பிட்டு இருக்கப்படாது. நம்ம தெரியும் உங்களுக்கு, ஜூம் என்பது நாங்க நம்மளோட வீடியோ பார்த்து படிச்சு கொள்ளே இயலாது. மற்ற நீண்ட காலத்துக்கு நான் ஆக்டிவ் பொசிஷன்லயே வச்சுக்கொள்ளவும் இயலாத பிரச்சனை. ஆகவே இயன்ற வரை நாங்க அன்றன்றைய விடயங்கள் அன்றன்றைக்கே படிச்சு, நான் உங்களுக்கு ஒரு உதவிக்காக பேப்பர் செய்து அதை பிடிஎஃபாக அனுப்பி வைக்க நோக்கம் என்னென்றால், உண்மையிலேயே உங்களுக்கு பல பிரச்சனைகள் படித்து கொண்டு போற வயதும் இல்லை இப்ப நம்ம இருக்கலாம். அந்த இலகுபடுத்துறதுக்காகத்தான் அதை பிடிஎஃபாக அனுப்புறது. எனவே இயன்றவரை வகுப்பில கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் நல்ல. எனவே உங்களோட தேவையான விஷயம் நீங்க அறிந்து கொள்ள வேணும். வெறுமனை நாம ஒரு துறைக்குள்ள மட்டும் நம்மளை மட்டுப்படுத்திடப்படாது. ஒரு விரிந்த அறிந்த பரந்த ஞானத்தோடு நாம் உலகத்துல வாழ வேணும். ரைட், இது முக்கியமான விஷயம். அந்த வரிசையில பெருகையில ஈடுபடுகின்ற பல குழுக்களும் பல்வேறுபட்ட நிறுவன கட்டமைப்பை நாங்க பார்க்கோம். அந்த வரிசையில நாங்க ஒரு பாடசாலைக்கு பெருகை செய்ய போறோம்னா அந்த பாடசாலையை சொல்லுவோம் பெருகை நிறுவனம் என்று. ஒரு வலய கல்வி அலுவலகத்துக்கு நாங்க பெருகை செய்ய போனோம்னா, பெருகைன்னா பொருளோ சேவையோ ஒரு கட்டுமான வேலையோ செய்ய போனோம்னா அந்த வலய கல்வி அலுவலகத்தை சொல்லுவோம் பெருகை நிறுவனம் என்று. அப்ப பெருகை நிறுவனம் என்ற வார்த்தை எதை குறிக்கும் என்றால், எந்த நிறுவனத்திற்கு பெருகை செய்ய போறோமோ அந்த நிறுவனத்தை நாம சொல்லுவோம் பெருகை நிறுவனம் என்று சொல்லுவோம். அந்த பெருகை நிறுவனத்துக்குள்ளே பெருகையோடு தொடர்புபட்ட வகைகளில் பல குழுக்களை நாங்க பார்ப்போம். பெருகை நிறுவனத்துக்குள்ளே பல்வேறுபட்ட குழுக்களை நாங்க பார்ப்போம். அப்படியான குழுக்களிலே முதன்மையான குழுவாக நாங்க பார்ப்பது பெருகை குழுவாகவும், அதனுடைய துணை அதுக்கு அடுத்தபடியாக நாங்க பார்ப்பது விலைமனு மதிப்பீட்டு குழுவாகவும், அதனோடு இணைந்ததாக பெருகையோடு சம்பந்தப்பட்ட வகையிலே இருப்பது பொருட்களை ஏற்பு செய்கின்ற குழுக்களாகவும், அது போல அந்த பெருகை தொடர்பாக ஏதாவது பிணக்குகள் ஏற்படுகின்ற பொழுது அந்த பிணக்குகளை தீர்த்து வைக்கின்ற குழுக்களாகவும் நாங்க பல குழுக்களை பார்க்க போறோம். இந்த குழுக்கள் ஒவ்வொன்றினதும் கடமைகள் நமக்கு கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். அந்த வரிசையில் நன்றாக புரிந்து கொள்ளுங்க, ஒரு வலய கல்வி அலுவலகத்துக்கு அல்லது ஒரு பாடசாலைக்கு அல்லது உங்களுடைய நீங்க தொழிலாற்றுகின்ற இடத்துக்கு ஒரு பொருளை வாங்க போகின்ற பொழுது அதனோடு சம்பந்தப்பட்ட வகையிலே பல குழுக்கள் காணப்படும். அந்த குழுக்களை நாங்க எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா, பெருகையிலே ஈடுபடுகின்ற அந்த நிறுவனத்தை பெருகை நிறுவனம் என்றும், அதனோடு அந்த பெருகையோடு சம்பந்தப்படுகின்ற உத்தியோகத்தர்களை பெருகை குழுக்கள் என்றும், விலைமனு மதிப்பீட்டு குழுக்கள் என்றும், ஏற்கும் குழுக்கள் என்றும், அதுபோல சமரசம் செய்யும் குழுக்கள் என்றும் நாங்க பலவாறாக பிரித்து படிக்க வேண்டும். அந்த வரிசையில ஆவண்ணா கேள்வி நம்மிடத்துல கேட்கப்பட்டிருப்பது, பெருகை நடவடிக்கையில் பெருகை நிறுவனத்தின் பொறுப்புகள் என்ன? சரியா புரியாமலுக்கு போனோம் என்று சொன்னா பெருகை நிறுவனத்துல பொறுப்புகள் பெருகை குழுவோட பொறுப்பு எழுதிடுவோம்.
ஏன் நாங்க நுனிப்புல்ல மேய்ஞ்சிட்டு போறது அப்படி இருக்கப்படாது. என்ன ஒரு தெளிவான ஒரு கிளிய கட்டோட போகணும். அப்ப procurement entity, the responsibilities of procurement entities என்ன, ஒரு பெருகை செய்கின்ற நிறுவனத்தினுடைய பொறுப்புகள் என்ன அப்படிங்கிற விஷயம். கடந்த காலங்கள்ல இல்லாத ஒரு வித்தியாசமான ஒரு புதுமையான விடயத்தை பெருகை செய்கின்ற நிறுவனத்துக்கு இந்த தேசிய பெருகை ஆணைக்குழு அறிமுகம் செய்தது. அந்த விடயம்தான் எல்லா நிறுவனங்களாலும், எல்லா அரசு அலுவலகங்களாலும், எல்லா பாடசாலைகளாலும் பெருகை செய்கின்ற இடம் எங்கெல்லாம் இருக்கோ அத்தனை இடங்களிலுமே பெருகைக்கான முகாமைத்துவ குழு ஒன்றை ஸ்தாபிக்க வேண்டும். procurement management division, establishment of procurement management division. கட்டாயமாக பெருகை செய்கின்ற நிறுவனங்கள் பெருகையை நாங்க நடைமுறைப்படுத்துவதற்கு பெருகைக்கான முகாமைத்துவ பிரிவு ஒன்று அவங்க ஸ்தாபித்து அந்த பெருகைக்கான முகாமைத்துவ பிரிவின் ஊடாகத்தான் பெருகை தொடர்பான சகல விடயங்களையும் கையாள வேண்டும். எனவே பெருகை தொடர்பான விடயங்கள் கையாள்வதற்காக பெருகை நிறுவனமானது பெருகைக்கான முகாமைத்துவ பிரிவை ஸ்தாபித்தல் அவர்களுடைய முதன்மையான பொறுப்பாக இந்த வருடம் இருக்கக்கூடிய கடைசியாக இருக்கக்கூடிய பெருகைக்கான வழிகாட்டல் கைநூல் நமக்கு சொல்லுது. அதை நாம இலகுவாய் சொல்லுவோம் PMD, procurement management division, establishment of PMD, procurement management division நாம் எஸ்டாப்ளிஷ் பண்றது முதலாவது பொறுப்பு. அப்படியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு பிறகு பெருகைக்கு முன்னர் சில கடமைகளை பெருகை செய்கின்ற நிறுவனம் மேற்கொள்ள வேண்டும். அதாவது ஏதாவது ஒரு இடத்துல நாங்க ஒரு பெருகை செய்ய போறோம், உதாரணத்துக்கு நாங்க ஒரு ஹைவே அமைக்க போறோம், எக்ஸ்பிரஸ் வே ஒன்று அமைக்க போறோம் என்று சொன்னா அந்த எக்ஸ்பிரஸ் வேயை அமைக்கிறதுக்கு பெருகை செய்வதற்கு முன்பாக பெருகை செய்கின்ற நிறுவனம் அதனால ஏதும் சமூகத்துக்கு பாதிப்பு வருமா, சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு வருமா என்பதை எல்லாம் ஆய்வு செய்ய வேணும். அதை நாம சுற்றுச்சூழல் ஆய்வு மதிப்பீடு என்றும் சமுதாய தாக்க மதிப்பீடு என்றும் நாங்க சொல்லுவோம். ஒரு பெருகையை நாங்க செய்கின்ற போது உதாரணத்துக்கு நாங்க ஒரு ஹோட்டல் ஒன்று அமைக்க போறோம் ஒரு இடத்துல இருந்து, அதனால சமூகத்துக்கு எதுவும் பாதிப்பா, அதனால சுற்றுச்சூழலுக்கு எதுவும் பாதிப்பா என்கின்ற விடயங்களை அவங்க பார்க்க வேணும். எனவே ஒரு பெருகை செயற்பாட்டிலே பெருகைக்கு முந்திய செயற்பாடுகளை நடைமுறைப்படுத்துவது பெருகை நிறுவனத்தினுடைய பொறுப்புகளாக இருக்கும். அது போலவே பெருகை செயற்பாடுகளை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது அதிலே தெரிவு செய்யப்படுகின்ற ஒரு வழங்குனர் ஒப்பந்தக்காரன் வருவார். அப்படியான அந்த விடயத்தை அவருக்கு ஒப்பந்தத்தை அளித்ததுக்கு பிறகு அந்த பெருகை நடைமுறைகளை அத ஒப்பந்தத்துக்கு பிந்திய செயற்பாட்டை நாம சொல்லுவோம் ஒப்பந்த முகாமைத்துவ நடைமுறைகள்னு சொல்லுவோம். எனவே நாங்க பெருகைக்கு பின்னரான ஒப்பந்த முகாமைத்துவ நடைமுறைகளை மேற்கொள்வதும் இந்த பெருகையினுடைய செயற்பாடுகளிலே பெருகை நிறுவனத்தினுடைய பொறுப்புகளாக பார்ப்போம். அவர் பெருகையின் போது பெருகை நிறுவனத்திற்கு நாங்க 4 முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைக்கும். முதலாவது பெருகைக்கான முகாமைத்துவ பிரிவை ஸ்தாபிப்பதும், இரண்டாவது பெருகைக்கான முன்கூட்டிய விடயங்களை பார்ப்பதும், பெருகைக்கு பின்னரான விடயங்களை பார்ப்பதோடும் பெருகை திட்டமிடல் ஆயத்த செயற்பாடுகளை மேற்கொள்ளும். பெருகை திட்டமிடல் ஆயத்த செயற்பாடு பெருகை செய்கிறதுக்கு முன்னமே அதுக்குரிய ஆயத்த செயற்பாடுகளை திட்டமிடல்களை மேற்கொள்வதும் இந்த பெருகை குழுவினுடைய பெருகை செய்யும் நிறுவனத்தினுடைய பெருகை குழு அல்ல பெருகை செய்யும் நிறுவனத்தினுடைய கடமைகளாக நாங்க பார்க்கிறோம். பெருகை செய்யும் நிறுவனத்தின் கடமைகள். பெருகை செய்கிற நிறுவனத்துக்கு 4 கடமைகளை நாங்க முன்வைக்க போறோம். முதலாவது கடமையை நாம புரிந்து கொள்ள வேணும். பெருகைக்கான முகாமைத்துவ பிரிவினை ஸ்தாபித்தல். பெருகைக்கான முகாமைத்துவ பிரிவினை உருவாக்குதல். இதுதான் முதலாவது கடமையாக நாங்க இந்த பெருகை செய்யும் நிறுவனத்தினுடைய கடமையாக நாங்க பார்க்க வேணும், புரிந்து கொள்ளணும். பெருகை செய்யும் நிறுவனம் என்பது பெருகை குழு இல்லை, பெருகை குழுவை நியமிக்க நிறுவனம், அப்படி புரிந்து கொள்ளணும். பெருகைக்கான முகாமைத்துவ பிரிவினை உருவாக்குவதும் பெருகைக்கான மதிப்பீடுகள், பெருகைக்கான திட்டமிடல்கள் மற்றும்
ஆரம்ப செயன்முறைகளை மேற்கொள்ளுதல். இவைதான் பெருகை செய்கின்ற நிறுவனத்தினுடைய இரண்டாவது கடமையாக நாம சொல்றோம். அது போலவே பெருகைக்கு முன்னரான சில செயற்பாடுகள் காணப்படுகின்றன. அந்த நடவடிக்கை நான் முன்ன சொன்னது போல சுற்றுச்சூழல் ஆய்வாக இருக்கலாம், சமுதாய தாக்க மதிப்பீடுகளாக இருக்கலாம். அப்படியான விடயங்கள் நாம சொல்லுவோம் பெருகைக்கு முன்னரான செயற்பாடுகள். பெருகைக்கு முன்னரான செயற்பாடுகளை மேற்கொள்ளுதல். அதுபோல பெருகை செய்கின்ற அந்த செயற்பாட்டில் ஒரு பொருளை, வேலையை, கட்டுமான வேலையை முடித்த பிறகு அதுக்கு நாம சொல்றது பெருகைக்கு பின்னரான செயற்பாடுகளை மேற்கொள்ளுதல். இவைதான் பெருகை செய்கின்ற நிறுவனத்தினுடைய கடமைகளாக நாங்க பார்க்கணும். உதாரணத்துக்கு ஒரு பெருகை செய்ய குழுவை நியமிப்போம், அந்த யாரை தெரிவு செய்யறது அதோட அது அவங்கள வேலை முடிஞ்சு போயிடும். அதுக்கு முந்தின விடயங்கள், பெருகைக்கான ஆரம்ப செயற்பாடு, அதுக்குரிய கோவைகளை பேர்றது, உத்தியோகத்தர்களை வைத்திருப்பது, அதுக்கான தயார்படுத்தலை மேற்கொள்வது, அப்படியான எல்லா விடயங்களையும் பெருகைக்கு முன்னரான செயற்பாடுகள் சொல்லுவோம். அப்படி தெரிவு செய்யப்பட்ட வளங்கள் அவருக்கு ஒப்பந்தம் செய்து, அந்த ஒப்பந்தம் செய்த பிரகாரம் வேலை நடைபெறுகின்றதா என்பதை பார்த்து அவருக்கு முற்பணம் கொடுப்பது, அவருக்குரிய கொடுப்பனவுகளை பகுதி பகுதியாக கொடுப்பது அல்ல முழுமையாக கொடுப்பது, இப்படி அந்த வேலை தொடர்பான விடயங்கள்ல நாங்க ஒப்பந்தத்துக்கு பிந்திய செயற்பாடுகளையும் ஒப்பந்தத்துக்கு முந்திய செயற்பாடுகளையும் நாங்க பெருகை தொடர்பான பெருகைக்கு பின்னரான பெருகைக்கு முன்னரான செயற்பாடுகளாக பார்ப்போம். இவைதான் பெருகை செய்யும் நிறுவனத்தினுடைய கடமைகளாக நாங்க பார்க்கிறோம். அது நம்முடைய கேள்வி பேப்பர்ல இருக்கின்ற 2ஆம் கேள்வியினுடைய ஆவண்ணா பகுதி, ஈனாக்கள்ளி போறோம். அந்த வரிசையில பெருகை குழுவின் வகைகள் 5 பேரிடு. பெருகை செய்கின்ற போது பெருகையோடு சம்பந்தப்பட்ட வகையிலே நமக்கு 6-7 பெருகை குழுக்கள் காணப்படுகின்றன. பெருகை குழுவின் வகைகள். இந்த பெருகை குழுக்கள் ஏன் வகைப்படுத்தப்படுகிறது என்று சொன்னா, அவங்க கையாளக்கூடிய நிதியினுடைய அளவை பொறுத்தும் பொருளினுடைய தன்மையை பொறுத்தும் பெருகை குழுக்கள் வேறுபடுகின்றன. உதாரணத்துக்கு இலங்கையிலே நாங்க பசளைகளை, அது போல பெட்ரோலியத்தை, பாதுகாப்பு சார்பான பொருட்களை கொள்ளளவு செய்ய வேண்டும் என்று சொன்னா அது சாதாரணமான ஒரு திணைக்களத்துக்கு, ஒரு அமைச்சுக்கோ கொடுத்து விட்டு நாம போக இயலாது. அப்படியானவற்றை நாம உண்மையிலேயே ஒரு அதிக அளவு ஒரு சென்சிட்டிவான விஷயமாக அது இருக்கும் என்றபடினாலே அவற்றை கையாள்வதற்கு நாங்க நிலையான ஒரு பெருகை குழுவை, நிலையான உயர்மட்ட பெருகை குழுவை ஸ்தாபிக்க வேண்டும். ஸ்டாண்டர்ட் ஹை லெவல் ப்ரொக்யூர்மென்ட் கமிட்டிஸ். அது போல சில பெருகைகள் 1000 மில்லியனுக்கு மேற்பட்ட பெறுமதி கொண்ட பெரிய அளவிலான பெருகையோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும். அப்படியான பெருகைகளை மேற்கொள்வதற்காக நிலையான உயர்மட்ட பெருகை குழுக்கள் அமைக்க வேண்டியதாக இருக்கும். எனவே நாங்க உயர்மட்ட பெருகை குழு, நிலையான உயர்மட்ட பெருகை குழு ஆகிய இந்த 2 விடயங்களும் ஒரு பெருமளவிலான பெருகை செயற்பாடுகளை மேற்கொள்வதற்காக ஸ்தாபிக்கப்படுகின்ற பெருகை குழுக்களாக இருக்கும். குறிப்பாக 1000 மில்லியன் இலங்கை நாணயத்துக்கு மேற்பட்ட பெருகைகளுக்கெல்லாம் நாங்க இந்த நிலையான உயர்மட்ட பெருகை குழுவையோ அல்லது உயர்மட்ட பெருகை குழுவையோ நாங்க நடைமுறைப்படுத்துவோம். ஆனால் ஒரு 600 மில்லியன் வரையிலான பெருகைகளை நாங்க செய்ய வேண்டும் என்று சொன்னா, அப்படியான சூழ்நிலைகளில் எல்லாம் நாங்க பெருகை செய்வதற்கு 600 மில்லியனுக்கு மேல 1000 மில்லியனுக்கு உள்ள அப்படியான சந்தர்ப்பத்திலே பெருகை செய்வதற்கு நாங்க அமைச்சு பெருகை குழுக்களை அமைத்துக் கொள்ளலாம். அதே நேரத்தில் 600 மில்லியனுக்கு கீழே 300 மில்லியனுக்கு மேலே இருக்கக்கூடிய பெருகைகளை செய்வதற்கு திணைக்கள பெருகை குழுவை நாங்கள் அமைத்துக் கொள்ளலாம். அது போல ஏதாவது ஒரு பெருகையானது ஒரு 300 மில்லியன் வரையிலான பெருகைகளை மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அதற்கு நாங்க ஒரு பிராந்திய திணைக்கள பெருகை குழுவை வைத்துக் கொள்ளலாம். அது போல ஒவ்வொரு பிராந்தியத்துக்குமான பெருகைகளை செய்வதற்கு பிராந்திய பெருகை குழுக்களை வைத்துக் கொள்ளலாம். அது போல ஏதாவது ஒரு ப்ராஜெக்டுக்குரிய விடயமாக இருந்தால்
அந்த கருத்திட்டத்துக்கான பெருகை குழுவை அமைத்துக் கொள்ளலாம். இப்படி அல்லாமல் சிறிய பெருகைகளை மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அப்படியானவற்றுக்கு நாங்க சிறு பெருகை குழுவை உருவாக்கி கொள்ளலாம். எனவே இப்படி என நிலையான உயர்மட்ட பெருகை குழு, உயர்மட்ட பெருகை குழு, அமைச்சு பெருகை குழு, திணைக்கள பெருகை குழு, கருத்திட்ட பெருகை குழு, பிராந்திய பெருகை குழு, சிறு பெருகை குழுக்கள் என 7 வகையான பெருகை குழுக்கள் வருது. இந்த பெருகை குழுக்கள் ஏன் 7ஆ பிரிக்கமெண்டா அவங்க ஒவ்வொருத்தரும் கையாள வேண்டிய நிதியினுடைய அளவுகள் வேறுபடுது, பொருளின் தன்மைகள் வேறுபடுது. அப்படி இருக்கின்ற படியினாலே பெருகை குழுக்களை நாங்க வகைப்படுத்தி கொண்டு போறோம். அந்த வரிசையில நிலையான உயர்மட்ட பெருகை குழு இது ஏற்கனவே இருந்த பெருகை வழிகாட்டல் கைநூலிலே இல்லாத ஒன்று. ஏற்கனவே இருந்தது நிலையான ஸ்டாண்டர்ட் கேபினட் அப்பாயின்மெண்ட் ப்ரொக்யூமெண்ட் கமிட்டிஸ் தான் முதல் இருந்தது. நிலையான அமைச்சரவையினால் நியமிக்கப்பட்ட பெருகை குழு. இப்ப அரசியல் சாயம் பெருகை குழு இல்லாம ஆக்க வேணும் என்றது ஜனாதிபதியினுடைய வேண்டுகோளாக இருந்தபடினால அமைச்சரவை நியமனம் கிடையாது. எனவே இதை நியமிக்கிறதுக்கு நாங்க துறை செயலுடைய செயலாளருக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கோம். அதெல்லாம் நாங்க பிறகு கீழே பார்ப்போம். எனவே அப்படியான ஒரு நிலையான உயர்மட்ட பெருகை குழு குறிப்பாக இலங்கைக்கு தேவையான பசளைகள், அது போல இலங்கைக்கு தேவையான பெட்ரோலியங்கள், இலங்கைக்கு தேவையான பாதுகாப்பு சார்ந்த உபகரணங்கள், இப்படியான பெருகைகளுக்கு நிலையான உயர்மட்ட பெருகை குழுவை ஸ்தாபித்து வச்சிருக்காங்க. அது போல உயர்மட்ட பெருகை குழு, உயர்மட்ட பெருகை குழு என்பது ஒரு பாரிய பெறுமதியான சுமார் 1000 மில்லியன் இலங்கை ரூபாவுக்கு மேற்பட்ட ஒரு பெருகையை செய்வதற்கு உயர்மட்ட பெருகை குழுவை நாங்கள் அமைத்து வைத்திருப்பாங்க. அது போல அமைச்சு பெருகை குழு, அமைச்சு பெருகை குழு காணப்படுகிறது. ஒரு அமைச்சு பெருகை குழு என்பது ஒரு அமைச்சின் கீழ் இருக்கின்ற ஒரு பெருகை குழுவாக இது காணப்படும். அது போல திணைக்களங்களிலே காணப்படுகின்ற திணைக்கள பெருகை குழு, திணைக்கள பெருகை குழு, அது போலவே நாங்க சொல்ற பிராந்திய பெருகை குழு, பிராந்திய பெருகை குழு, அது போலவே நாங்க பெருகையிலே சம்பந்தப்படுகின்ற கருத்திட்ட பெருகை குழு, கருத்திட்ட பெருகை குழு, அது போல சிறு பெருகை குழு, சிறு பெருகை குழு என பெருகை குழுக்களை நாங்க 7 வகையாக பிரித்துக்கொள்வோம். இதெல்லாம் பிரிக்க எதை வைத்துக் கொண்டால் அவங்க பெருகை செய்ய இருக்கின்ற பொருளின் தன்மை, அத்தோடு அந்த பெருகைக்கு பயன்படுத்தப்படுகின்ற நிதியினுடைய அளவின் அடிப்படையில இந்த பெருகைகளானது பல்வேறுபட்ட குழுக்களின் ஊடாக நாங்க நடைமுறைப்படுத்தி கொண்டு போறோம். அதிலே எவ்வளவு பணப்பெறுமதி என்கின்ற விடயங்கள் கேள்விக்கு உங்களுக்கு வாரதில்லை. அது காலத்துக்கு காலம் சில வேளைகள்ல சுற்றுருவங்களோட மாற்றப்படும். ஆனா இந்த விடயங்கள் மாற்றப்படுறது கிடையாது. ஆனால் மேலே இருக்கக்கூடிய 2 விடயங்கள் இப்போ நமக்கு மாற்றப்பட்டு வந்தவைதான் இந்த 2 விடயங்களும். ஏனென்றால் முதல் இந்த 2 விடயங்களுக்கும் பதிலாக இருந்தது நிலையான அமைச்சரவையினால் நியமிக்கப்பட்ட பெருகை குழு என்றும் அமைச்சரவை பெருகை குழு என்றும் ஒன்று இருந்தது. இலங்கையில் அதிக அளவு ஊழல்கள் அந்த அமைச்சரவை பெருகை குழு மற்றும் நிலையான அமைச்சரவை பெருகை குழுவின் ஊடாகத்தான் இடம்பெற்றது என கருதுகின்றபடினால் அவற்றை இப்பொழுது இல்லாமலாக்கி இருக்காங்க. அது ஈனா கேள்வி. என்ன கேள்வி? பெருகை குழுக்களினை நியமனம் செய்யும் அதிகாரிகளினையும் பெருகை குழுக்களுடன் குறிப்பிடுக. அப்புறம் பெருகை குழுவை நியமனம் செய்கிற அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் அது நாம பல அதிகாரிகள் ஒவ்வொரு பெருகை குழுவுக்கும் ஏற்றாற்போன்று நாங்க பெருகை குழுக்களுக்கான அதிகாரிகளை பெயரிடுவோம். அந்த வரிசையில ஒரு பெருகை குழுவில இருக்கின்ற பெருகை குழுவா இருக்கின்ற அந்த பெருகை குழுடைய தன்மை அடிப்படையாக கொண்டு நாங்க பல அதிகாரிகளை நாங்க இந்த பெருகை குழுவினுடைய விடயத்துக்காக சொல்ல போறோம். அப்ப நான் ஒரு அட்டவணை அதுல சேர்த்துக் கொள்றேன். பெருகை குழுவினுடைய விடயத்திலே யார் என்கின்ற விடயத்தை தெரிந்து கொள்வதற்காக ஒன்று ஒரு தொடர் இலக்கத்தை சேர்த்துக் கொள்வோம். தொடர் இலக்கம். இரண்டாவது கேட்க பெருகை குழுவின்
பெறுகை குழுவின் வகை, அதே போல நியமன அதிகாரி. நியமன அதிகாரி யாரு இந்த பெறுகை குழுக்களை நியமனம் செய்வார் அப்படி என்கின்ற விஷயத்தை பற்றி நாங்க பார்க்க போறோம். அந்த வரிசையில மேலே நாங்க படிச்சிருக்கக்கூடிய முதலாவது விடயம் இந்த உயர்மட்ட நிலையான உயர்மட்ட பெறுகை குழுவை பற்றி நாங்க பார்க்க போறோம். ஒரு நிலையான உயர்மட்ட பெறுகை குழுவை பொறுத்த வரைக்கும் அதனுடைய நியமனத்தை ஆறு செய்வார் அப்படின்னு நாங்க பார்ப்போமாக இருந்தால், தேசிய பெறுகை ஆணைக்குழுவினுடைய பரிந்துரையோடு அதை திரைசேனுடைய செயலாளர் நியமனம் செய்வார். அப்ப தேசிய பெறுகை ஆணைக்குழுவின் பரிந்துரையுடன் திரைசேரியின் செயலாளர் அத்தகைய நிலையான உயர்மட்ட பெறுகை குழுவை நியமனம் செய்து கொள்வார். அதுபோல நாங்க சொல்லுகின்ற இந்த உயர்மட்ட பெறுகை குழு, முதலில் நாங்க சொன்னோம் நிலையான உயர்மட்ட பெறுகை குழு, இப்ப சொல்றோம் நிலையான அந்த உயர்மட்ட பெறுகை குழுவாக இருந்தால் அந்த உயர்மட்ட பெறுகை குழுவையும் நியமனம் செய்வது அதே மாதிரி தேசிய பெறுகை ஆணைக்குழுவினுடைய பரிந்துரையுடன் திரைசேனுடைய செயலாளர் தான் அதையும் நியமனம் செய்வார். இங்க ரெண்டுக்கும் சேம், தேசிய பெறுகை ஆணைக்குழுடைய பரிந்துரையுடன் அந்த விடயத்தை நியமனம் செய்கின்ற அதிகாரியாக நாங்க திரைசேனுடைய செயலாளரை பார்க்கிறோம். அது போலவே நாங்க ஏற்கனவே மேலே கைத்திருக்கக்கூடிய மூன்றாவது பெறுகை குழு தான் அமைச்சு பெறுகை குழு. அமைச்சு பெறுகை குழு, ஒரு அமைச்சு பெறுகை குழுவை பொறுத்த மட்டும் அதை நியமனம் செய்கின்ற அதிகாரியாக பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர், பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் அமைச்சின் செயலாளர், அவர்தான் இந்த நியமனத்தை செய்து கொள்வார். ஒரு அமைச்சு பெறுகை குழுவாக இருந்தார். அதே நேரத்துல அது ஒரு திணைக்கள பெறுகை குழுவாக இருந்தாலும், நான்காவது ஒரு திணைக்கள பெறுகை குழுவாக இருந்தாலும், திணைக்கள பெறுகை குழு இந்த விடயத்திலையும் அதையும் நியமனம் செய்பவர் இந்த பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தராகத்தான் இருக்க போறார். அப்ப பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் மூன்று வகையான நியமனங்களுக்கு அவர் பொறுப்புதாரியாக இருப்பார். அதிலே அமைச்சு பெறுகை குழுவாக இருந்தாலும் அவர்தான், திணைக்கள பெறுகை குழுவாக இருந்தாலும் அவர்தான், அதுபோல கருத்திட்ட பெறுகை குழுவாக இருந்தாலும் அவர்தான். கருத்திட்ட பெறுகை குழு இந்த மூன்றுக்கும் நியமன அதிகாரியாக பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் இருப்பார். ஆனால் ஒரு பிராந்திய பெறுகை குழுவை பொறுத்த மட்டில் பிராந்திய பெறுகை குழுவை பொறுத்த மட்டில் அது பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தில் இருப்பார். பொதுவாக கணக்கீட்டு உத்தியோகத்தர் அல்லது பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர். ஏனென்றால் இந்த பிராந்திய அலுவலகம் ஒரு அமைச்சின் கீழ் உள்ள பிராந்திய அலுவலகமாக இருந்தால் அது முழுக்க முழுக்க அந்த பிராந்திய கணக்கீட்டு அமைச்சின் பிராந்திய அலுவலகமாக இருந்தால் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் தான் அதற்கான நியமன அதிகாரியாக இருப்பார். ஏழாவது சிறு பெறுகை குழு. சிறு பெறுகை குழு அதை நியமனம் செய்பவரும் கணக்கீட்டு உத்தியோகத்தராகத்தான் இருப்பார். எனவே நாங்க ஒவ்வொரு குழுவும் யாரால் நியமிக்கப்படுகிறது என்கின்ற விடயம் நமக்கு தெரிந்திருக்க வேணும். அதுதான் அந்த ஈஎன்ஆ கேள்வி.
2ஆம் கேள்வி வரைக்கும் நாங்க பூரணமாக பார்த்துட்டோம். யாரு இந்த நியமனத்தை செய்யக்கூடிய அதிகாரிகளாக இருக்காங்க அப்படி என்கின்ற விஷயம். ஆனா அந்த கேள்வியிலே நமக்கு விலை மனு மதிப்பீட்டு குழுவினுடைய நியமனம் சம்பந்தமான விடயங்கள் கேட்கப்படல. எனவே நான் அந்த விடயத்திலே அவ்விடத்திலே நான் உங்களுக்கு அதையும் சொல்லித்தர வேணும். அதுதான் ஒரு விலை மனு மதிப்பீட்டு குழுவினுடைய நியமனம். விலை மனு மதிப்பீட்டு குழுவின் நியமனம். ஒரு விலை மனு மதிப்பீட்டு குழுவை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி நாங்க அந்த விலை மனு மதிப்பீட்டு குழுவினுடைய நியமன அதிகாரிகளையும் பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இங்கே பெருகை குழு என்று வந்த இடத்திலே விலை மனு மதிப்பீட்டு குழு என்று வரும். விலை மனு மதிப்பீட்டு குழு. அப்படியான நிலையான உயர்மட்ட பெருகை குழுவுக்கு நாங்க நிலையான உயர்மட்ட விலை மனு மதிப்பீட்டு குழுவை நாங்க நியமனம் செய்ய வேண்டியதா இருக்கும். முன்ன சொன்ன பெருகை குழு, இப்ப நாம சொல்றோம் விலை மனு மதிப்பீட்டு குழு. அதுல நிலையான உயர்மட்ட விலை மனு மதிப்பீட்டு குழுவை நியமனம் செய்வது தேசிய பெருகை ஆணைக்குழுவாக இருக்கு. நியமன அதிகாரியாக இங்கிருப்பவர் தேசிய பெருகை ஆணைக்குழுவாக இருக்கும். தேசிய பெருகை ஆணைக்குழுக்கு அந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்குது நிலையான உயர்மட்ட விலை மனு மதிப்பீட்டு குழுவுக்கு. அதே நேரத்துல அது ஒரு உயர்மட்ட விலை மனு மதிப்பீட்டு குழுவாக இருந்தா விலை மனு மதிப்பீட்டு குழுவாக இருந்தால் அதை நியமனம் செய்வதற்கான அதிகாரியாக அப்ப நாம சொல்லுவோம் திரை சேர்ற செயலாளர், அதுக்கு நாம சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல இந்த குழுவின் நியமனம் செய்கிற பெருகை குழுவையும் அதுபோல விலை மனு மதிப்பீட்டு குழுவையும் நியமனம் செய்பவராக இந்த திரை சேர்ற செயலாளர் இருப்பார். ஆனால் அமைச்சு பெருகை குழுவை பொறுத்த வரைக்கும் அந்த அமைச்சு பெருகை குழுவுக்கு பொதுவாக நாங்க இருக்கக்கூடிய அதிகாரியாக அமைச்சின் செயலாளரை தான் நாம சொல்லுவோம். ஒரு அமைச்சின் செயலாளர் தான் இந்த விலை மனு மதிப்பீட்டு குழுவுக்குரிய விடயத்தையும் செயற்படுத்துவார். கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்க. எனவே அமைச்சு பெருகை குழுவுக்குரிய அந்த நியமன அதிகாரியாக பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் இருப்பார். ஆனால் ஒரு திணைக்களத்தினுடைய ஒரு விலை மனு மதிப்பீட்டு எல்லாமே விலை மனு மதிப்பீட்டு குழு என்று வர வேணும். விலை மனு மதிப்பீட்டு குழு. அதுபோல இங்கேயும் விலை மனு மதிப்பீட்டு குழு. திணைக்கள விலை மனு மதிப்பீட்டு குழு. அந்த திணைக்களத்தினுடைய விலை மனுக்களை மதிப்பீடு செய்வதற்கான குழுவை திணைக்கள தலைவர் கணக்கீட்டு உத்தியோகத்தர் நியமனம் செய்து கொள்வார். கணக்கீட்டு உத்தியோகத்தர் அதை நியமனம் செய்து கொள்ளலாம். ஒரு கருத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதை நியமனம் செய்யக்கூடிய அதிகாரம் கருத்திட்ட பணிப்பாளருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கருத்திட்ட பணிப்பாளர். எனவே ஒரு விலை மனு மதிப்பீட்டை செய்கின்ற அதுபோல பெருகை குழுக்களை நியமனம் செய்கின்ற அதிகாரிகளையும்
நாங்க நன்கு தெரிந்து வைத்திருக்க வேண்டும் யாருக்கு அந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது என்று. பிராந்திய பெருகை குழுவை பொறுத்த மட்டிலே அந்த பிராந்திய பெருகை குழுவுக்குரிய விலை மனு மதிப்பீட்டு குழுவை விலை மனு மதிப்பீட்டு குழுவை திணைக்கள தலைவர் அதை நியமனம் செய்து கொள்வார். திணைக்கள தலைவர். இந்த திணைக்கள தலைவருக்கும் கணக்கீட்டு உத்தியோகத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, இப்ப வலய கல்வி அலுவலகம் உங்களுக்கு கொஞ்சம் பரிச்சயமானதால் அதுக்கு உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு வலய கல்வி அலுவலகத்திலே இருக்கக்கூடிய பெருகை குழுவை நியமனம் செய்பவராக பிடி இருப்பார். ஆனால் அதே வலய கல்வி அலுவலகத்தின் விலை மனுக்களை மதிப்பீடு செய்கின்ற குழுவிலே இருப்பவராக நாங்க அந்த வலய கல்வி பணிப்பாளரை சொல்லலாம். இவைதான் அந்த திணைக்கள தலைவருக்கும் அதுபோல நாம சொல்லுகின்ற அந்த கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு இருக்கக்கூடியதான வேறுபாடுகளாக இருக்கும். எனவே யார் யார் என்னென்ன சபைக்குரிய விடயங்களை நியமனம் செய்யக்கூடிய தகுதி உடையவர் என்பதையும் நாங்க புரிந்து வைத்திருக்க வேண்டும். ஏதாவது கேட்கறதா கேட்டுக்கொள்ளுங்க. இந்த சிறு பெருகை குழுக்களுக்கு இப்படியான ஒரு சபை அவசியம் இல்லை. ஓகே, ஏதாவது குறைபாடுகள் விளக்கமின்மை இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம். இல்லை என்றால் 5 நிமிட இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நாம 8:22
சார் அப்படியே ஸ்டக் ஆயிருக்கு. சார் 5 நிமிஷம் ஃப்ரீ இது போய்க்கிறார் வருது. ஓகே, நாங்க மீண்டும் இணைந்து கொள்வோம். அந்த வரிசையில நாங்க இதுவரைக்கும் பெருகை தொடர்பான அடிப்படை கோட்பாடுகள், ஏனைய கோட்பாடுகள், அதனுடைய நோக்கங்கள், பெருகை தொடர்பான விடயத்திலே மிக முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய பெருகை நிறுவனத்தினுடைய கடமைகள், அதுபோல பெருகை குழுக்களினுடைய வகைகள், அந்த பெருகை குழுக்களினுடைய நியமனங்கள், தேசிய பெருகை ஆணைக்குழுவினுடைய கடமை பொறுப்புகள் என்கின்ற விடயகான நிலையில் அத்தகைய பெருகை குழுக்களை நியமனம் செய்கின்ற விலைமனு மதிப்பீட்டு குழுக்களை நியமனம் செய்கின்ற அந்த பொறுப்பு. சார் சவுண்ட் கொஞ்சம் கிளியர்லாம் மாதிரி சார். சாரி சார், மைக். அப்படியான கடமை பொறுப்புகளை நாங்க பார்த்திருந்தோம். இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதா? நான் மைக்க விட்டுறேன். ஓகே, சரி. வேற எதுவும் கேட்க இருந்தா? ரைட். அப்ப அந்த வரிசையில நாங்க பெருகை தொடர்பான விடயங்களை தொடர்ச்சியாக பயணிப்போம். அடுத்த கேள்வி, நம்ம எடுத்து இருக்கக்கூடிய கேள்வி, பெருகை குழு தொடர்பான விடயத்திலே 3வது கேள்விக்குள்ள போடுறோம். அதான் பெருகை குழுவின் கடமைகள் 4 தருக. இப்ப நாங்க பெருகை செய்ய வேணும் என்று சொன்னா, ஏதாவது பொருளை அல்லது சேவையை அல்லது வேலையை நிறைவேற்ற வேணும் என்று சொன்னா, அதுக்கு நாங்க பெருகை குழுக்களை நியமனம் செய்வோம். பெருகை குழு, அந்த பெருகை குழுவினுடைய கடமைகள் என்ன? அவ நாம நியமனம் செய்த பெருகை குழு என்ன விடயங்களை செய்ய வேணும் என்பதுதான் பெருகை குழுவினுடைய கடமைகளாக இருக்கும். ஒரு பெருகை குழு எதற்காக நியமனம் செய்திருக்கோம்? பெருகை செய்கின்ற விடயத்தை அந்த அனுமதியை கொடுப்பதற்காக. அப்ப அவங்க முதலாவது என்னத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னா, பெருகை ஒன்று செய்வதற்கு போதிய அளவு நிதி ஏற்பாடு இருக்கிறதா என்கின்ற விடயத்தை முதலாவது பார்க்க வேண்டும். முதலாவது கவனிக்க வேண்டிய விடயம், பெருகைக்கான நிதி ஏற்பாடு இருத்தலை உறுதி செய்ய வேண்டும் முதலாவது. அப்ப பெருகைக்கான நிதி ஏற்பாடு இருத்தலை உறுதி செய்தல். எனவே இதுதான் முதலாவது விடயமாக நாங்க பார்க்க. ஒரு பெருகை செய்கின்ற குழுவை நியமித்தா அவங்க முதலாவது. இனி ஓகே, நிதி ஏற்பாடு இருக்குன்னு சொன்னா, 2வது அந்த பெருகை செய்கின்ற அந்த விடயத்திலே அந்த பெருகை நடைமுறை தொடர்பாக அவர் பெருகை கால அட்டவணை ஒன்று மிக முக்கியமான விஷயம். பெருகை கால அட்டவணை என்று சொன்னா, அந்த பெருகையானது எப்போது ஆரம்பித்து எப்போது வரையும் சென்று அதற்கான ஒப்பந்தத்தை வழங்கலாம் என்பதுதான் பெருகை கால அட்டவணை என்று சொல்லுவோம். அப்ப அந்த பெருகை கால அட்டவணையை தயாரிக்கின்ற பொறுப்பு பெருகை செய்யும் நிறுவனத்தை பொறுத்ததாக இருக்கும். அந்த பெருகை கால அட்டவணையை அவங்க தயாரித்து விலை மனு மதிப்பீடு செய்கின்ற குழுவுக்கும் கொடுக்கணும், அதை பெருகை குழுவுக்கும் கொடுக்கணும். அப்படி 2 தரப்பா இருக்கும். அந்த பெருகை குழுக்களுக்கும் விலை மனு மதிப்பீட்டு குழுக்களுக்கும் அந்த பெருகை கால அட்டவணையை தயாரித்து கொடுத்து அதை மதிப்பாய்வு செய்து அந்த பெருகைக்கான காலம் சரி, இந்த காலத்துக்குள்ள நாங்க பெருகையை தொடங்கி இந்த காலத்துக்குள்ள ஒப்பந்தத்தை கொடுத்துடலாம் என்கின்ற விடயத்தை இந்த பெருகை குழு இணங்குமாக இருந்தால் அந்த விடயத்தில உடன்பட்டு போவது 2வது கடமையாக நாம் சொல்ல போறோம்.
பெருகை கால அட்டவணையினை பரிசீலனை செய்தலும் பரிசீலனை செய்தலும் அதனுடன் உடன்படலும் இது இரண்டாவது காரியமாக நாங்க பார்க்க போறோம். பெருகை செய்கின்ற ஒரு விடயத்திலே இந்த பெருகை கால அட்டவணை என்பது மிக முக்கியம். நாங்க அதை ப்ரொக்யூமெண்ட் டைம் ஷெட்யூல் என்று சொல்லுவோம். அப்படியான ஒரு பெருகை கால அட்டவணையை தயாரித்து அந்த பெருகை செய்கிற நிறுவனம் கொடுத்த பிறகு அதை மதிப்பாய்வு செய்து அது பொருத்தமாக இருந்து அதனோடு உடன்படுவது இந்த பெருகைக்கு குழுவினுடைய இரண்டாவது கடமையாக நாங்க சொல்றோம். மூன்றாவது கடமை, அவங்க முதலாவது கூட்டத்தை கூட்டுவாங்க. பெருகை குழு கூட்டி பெருகை திகதி, எப்ப பெருகை ஆரம்பிப்பது, எப்போது பெருகைக்கான விளம்பரங்களை செய்வது, எப்படி செய்வது, பெருகையை எப்போது பெருகைக்கான ஆவணங்களை விற்பனை செய்வது, எப்போது அந்த ஆவணங்களை நாங்க மீண்டும் மூடுவது, எப்போது திறப்பது என்பதை இந்த 5 விடயங்கள் தொடர்பாகவும் தீர்மானங்களை எடுக்க வேண்டியது இந்த பெருகை குழுவினுடைய கடமைகளாக இருக்கும். அப்ப முதலாவது கூட்டத்தில் பின்வரும் தீர்மானங்களினை நிறைவேற்றுதல் அவருடைய கடமையாக இருக்கும். முதலாவது அவங்க நிறைவேற்ற வேண்டிய தீர்மானம் என்னவாக இருக்குமெண்டா, பெருகை திகதி, பெருகைக்கான திகதி, எப்ப இந்த பொருளை, சேவையை, வேலையை நாங்க பெருகை செய்ய போறோம் என்கின்ற விடயத்தை முதலாவது கூட்டத்திலே தீர்மானிக்கணும். இரண்டாவது பெருகைக்கான ஆவணங்களை விளம்பரம் செய்தல், பெருகை தொடர்பான விளம்பரம், பெருகை தொடர்பான விளம்பரம் என்றால் எப்படி விளம்பரம் செய்கிற, என்னென்ன பத்திரிகைகளை விளம்பரம் செய்கிற, அல்லது ஏதாவது உள்ளூர் முறைகள்ல விளம்பரம் செய்ய, என்ன முறையில விளம்பரம் செய்வது, பெருகை ஆவணங்களை விநியோகம் செய்வது, பெருகை ஆவணங்களை விற்பனை செய்தல், பெருகை ஆவணத்தை விற்பனை செய்கிறது எவ்வளவுக்கு, என்ன மாதிரி, அது போல அந்த பெருகை ஆவணங்களை மூடுதல், பெருகை ஆவணங்களினை மூடுதல், இந்த பெருகை ஆவணமானது எப்போது மீண்டும் பெற்று மூட வேணும், அவ்வாறான பெருகை ஆவணங்களினை திறத்தல். இந்த 5 விடயங்களை நாங்க தீர்மானம் நிறைவேற்ற வேண்டியது முதலாவது கூட்டத்திலே. அது யாரின் பொறுப்பு கேட்டால் அதுவும் பெருகை குழுவினுடைய பொறுப்பு. அது போல பெருகை செய்வதற்கு 10 முறைகள் காணப்படுகின்றன. அதை பற்றி நான் பிறகு படிப்போம். இதிலே அப்படியான முறைகளிலே இந்த பெருகைக்கு என்ன முறை என்பது தெரிவு செய்ய வேண்டியது பெருகை குழுவினுடைய கடமையாக இருக்கும். பெருகைக்கான முறையினை தெரிவு செய்தல். இந்த ஒவ்வொரு பெருகையும் அதனுடைய தன்மைக்கேற்ப பல்வேறுபட்ட முறைமைகள் அது கொண்டு போய் நாங்கள் இந்த பெருகையை செய்ய வேண்டியவர். அதுல எந்த பெருகைக்கு எந்த முறை என்பதை தீர்மானிப்பது இந்த பெருகை குழுவினுடைய கடமையாக இருக்கும். அது போல பெருகை நடைமுறைகள் தொடர்பாக ஏதாவது ஒரு விடயத்தில நமக்கு ஒரு தெளிவுபடுத்தல் தேவைப்படும் என்று நாம் கருதுகின்ற போது, அல்லது ஏதாவது ஒரு விடயத்தில உடன்பாடுகள் நாங்க செய்ய வேணும் வழங்குனரோடு என்று எண்ணுகின்ற போதெல்லாம் அப்படியான விடயங்களை விலைமனு மதிப்பீட்டு குழுவுக்கு நாம அறிவித்து அதனூடாக அத்தகைய விலைமனு மதிப்பீட்டு குழுவானது அத்தகைய நடவடிக்கைகளை ஈடுபட செய்வதும் இந்த பெருகை குழுவினுடைய கடமைகளாக நாம சொல்ல போறோம். ஏன்னா நாம் அதை விலைமனு மதிப்பீட்டு குழுவினால அங்கீகரிக்கப்பட்ட விலை மனுக்களுக்கு அனுமதி அளிப்பதும் பெருகை முறையை தீர்மானிக்கிறதும், அது போல நம்ம அதோடு தொடர்பட்டு ஈஸியா சொல்லக்கூடிய இன்னொரு விடயத்தை சொல்லிக்கலாம். பெருகைக்கான ஆவணங்களினை அனுமதித்தல்.
என்றால் பெருகை செய்வதற்கு நாங்க பிறகு படிப்போம். SPD1, SPD2, SPD3, SPD4 என்று 4 முக்கியமான ஆவணங்கள் காணப்படுது. இதுல எந்த பெருகைக்கு எந்த ஆவணத்தை பயன்படுத்த வேண்டும் என்ற விடயத்தை சொல்றதும் இவருடைய கடமை. அது போல பொருட்களை நாங்க பெருகை செய்த பிறகு ஏற்றுக்கொள்வதற்கு விலை மனுக்களை திறப்பதற்கு விலை மனு திறந்து பார்க்கறது குழு ஒன்றை நியமிக்க வேண்டும். அந்த குழுவை நியமிக்கிறதுக்கான ஒப்புதலை கொடுக்கதும் இந்த பெருகை குழுவினுடைய கடமையாக இருக்கும். போது மாறும். அப்ப விலை மனுக்களினை திறத்தலுக்கான குழுவினை நியமிப்பதற்கு பரிந்துரை செய்தல். நியமிப்பதற்கு அந்த விடயத்தை இன்னார்தான் நீ நியமிங்கன்ற விஷயத்துக்கு ஒப்புதல் வழங்குதல். இவைதான் நாங்க ஒரு பெருகை குழு என்ற வகையிலே அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளாக நாங்க பார்க்கிறோம். அப்ப ஒரு பெருகை குழுவானது பெருகை செய்வதற்கு நிதி ஏற்பாடு கிடைக்குதா என்று பார்க்க வேணும். அந்த பெருகை தொடர்பான விடயத்திலே பெருகை கால அட்டவணையை பரிசீலனை செய்து அது சரி என்றால் அதனோடு இணங்கி ஒழுக வேணும். முதலாவது கூட்டத்திலே பெருகையை எப்போது ஆரம்பிப்பது, பெருகைக்கு என்ன முறையில விளம்பரம் செய்வது, பெருகைக்கான ஆவணங்களை எப்போது விற்பனை செய்வது, அந்த ஆவணங்களை எப்போது மீண்டும் பெறுவது, எப்போது அவற்றை திறப்பது என்கின்ற அந்த தீர்மானங்களை முதலாவது கூட்டத்தில் எடுக்க வேண்டியது ஒரு பெருகை குழுவினுடைய கடமையாக இருக்கு. அப்படியான பெருகைகளிலே பயன்படுத்துகின்ற முறைகள் பல காணப்படுகின்றன. அந்த முறைகளை தெரிவு செய்வது இந்த பெருகை குழுவினுடைய கடமையாக இருக்கும். அது போலவே ஒரு பெருகை தொடர்பாக இருக்கக்கூடிய ஆவணங்களை அதை ரெக்கமெண்ட் பண்றது விலை மனு மதிப்பீட்டு குழுவாக இருக்கும். அவ்வாறு விலை மனு மதிப்பீட்டு குழுவினால ரெக்கமெண்ட் பண்ணப்பட்ட அந்த பெருகைக்கான ஆவணங்களை இந்த விலை மனு மதிப்பீட்டு குழு இல்லாத சந்தர்ப்பமாக இருந்தால் அந்த விலை மனு மதிப்பீட்டுக்கான அந்த விலை மனுக்களை மதிப்பாய்வு செய்கின்ற அங்கீகரிக்கின்ற விடயத்தையும் இந்த பெருகை குழு செய்ய வேண்டியதா இருக்கும். அது போல விலை மனுக்களை திறக்கின்ற குழுக்களை நியமனம் செய்வதற்குரிய ஒப்புதல்களை வழங்குவதும் இந்த பெருகை குழுவினுடைய கடமைகளாக நமக்கு காணப்படுகின்றன. இப்ப கேள்வியில நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய கேள்வியில ஒரு பெருகை குழுவினுடைய கடமைகள் சம்பந்தமாக நாங்க பார்த்துக்கோம். நாங்க எல்லா சந்தர்ப்பத்திலுமே 2 விடயங்கள்ல நம்மளோட கவனத்தை ஈர்த்து கொண்டே போக வேணும். அதுதான் பெருகை குழு, அது போல விலை மனு மதிப்பீட்டு குழு என்கின்ற விடயம். அந்த வரிசையில 3ஆம் கேள்வியில ஆனா பெருகை குழு என்கின்ற விடயத்தை பார்த்திருந்தோம். ஆவன்னா நாங்க பார்க்க போறோம் விலை மனு மதிப்பீட்டு குழுவினுடைய கடமைகள். விலை மனு மதிப்பீட்டு குழுவின் கடமைகள். ஒரு விலை மனு மதிப்பீட்டு குழுவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பெயர்லேயே அவருடைய கடமைகள் நமக்கு தெளிவாக தெரியும். விலை மனுக்களை மதிப்பீடு செய்தல், அது இலகுவாக நாங்க சொல்ல. அதுக்கு முந்தின சில கடமைகளை நாங்க சொல்லிட்டு அந்த விலை மனு மதிப்பீட்டு குழுவினுடைய கடமைகளுக்குள்ள நாங்க வர போறோம். அந்த வரிசையில ஒரு விலை மனு மதிப்பீட்டு குழு முதலாவதாக இந்த விலை மனுக்களுக்குள்ள என்னென்ன ஸ்பெசிபிகேஷன் வர வேணும் என்பதை அங்கீகரிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு விலை மனு தயாரிக்கின்ற பொறுப்பு அந்த ப்ரொக்யூர்மென்ட் மேனேஜ்மெண்ட் டிவிஷனை சார்ந்தது. அதுக்குள்ள வேண்டிய விடயம் இந்த விலை மனு பிஇசி, அதாவது விலை மனு மதிப்பாய்வு செய்கின்ற குழு வரைக்கும். உதாரணத்துக்கு இப்ப ஒரு கம்ப்யூட்டரை வாங்க வேணும்டா பெருகை நிறுவனம் கம்ப்யூட்டர்னு சொல்லி சும்மா கடையில வாங்கலாமா? அந்த கம்ப்யூட்டர் என்ன ப்ராசஸர் இருக்கணும், என்ன ஹார்ட் டிஸ்க் இருக்கணும், என்ன ரெம் இருக்கணும், என்ன ரொம் இருக்கணும், லேப்டாப்போட எத்தனை இன்ச்சஸ் இருக்கணும், அதுல பயன்படுத்தப்படுகின்ற ஒவ்வொரு விடயத்தையும் நாங்க உள்ளடக்கிறது பேர் தான் ஸ்பெசிபிகேஷன். அதை வச்சுதானே நாம பொருளின் விலையை தீர்மானிக்கலாம். கம்ப்யூட்டர்னு சொல்லி போய் கடையில கேட்டா எவ்வளவு, போன் போயிட்டு கடையில போய் விலையை தீர்மானிக்கலாமா?
போன் போய் கேட்டாலே சொல்லுவாங்க 125 ரேம், 256 ரேம், இத்தனை ஹார்ட் டிஸ்க் அப்படி சொல்லி அது மெகா பிக்சல் சொல்லுவாங்க. அதுதான் நம்ம அந்த ஸ்பெசிபிகேஷன். அதுக்கு நாம தமிழ்ல சொல்றது விவர குறிப்புன்னு சொல்றோம். அந்த விவர குறிப்புகள் அந்த விலை மனுக்களுக்குள்ளே உள்ளடக்கப்பட்டிருக்கும். அதை மதிப்பாய்வு செய்து அங்கீகரிக்க வேண்டியது இந்த விலை மனு மதிப்பாய்வு செய்கின்ற குழுவின் கடமையாக இருக்கும். அப்ப விவர குறிப்புகளை மதிப்பாய்வு செய்து அங்கீகரித்தல், இது முதலாவது கடமையாக நாங்க பார்க்க இந்த விலை மனுக்களை மதிப்பாய்வு செய்கின்ற குழுவினுடைய கடமைகளாக நாங்க பார்க்கோம். இது ஒன்று. இரண்டாவது கடமை, இப்ப அந்த விலை மனுவை நடைமுறைப்படுத்த போகின்ற குழுவுக்கு நாங்க பெறுகை கால அட்டவணை தொடர்பான விடயங்களை நாங்க கொடுக்க வேணும். அந்த பெறுகை கால அட்டவணைய இவங்களும் பரிசீலனை செய்துதான் அந்த விலை பெறுகை குழுவின் செயற்பாடு ஒத்துழைச்சு போவாங்க. அதுக்கு அப்புறம் அவ்வாறு இருக்க இந்த விலை மனு விவர குறிப்புக்குள்ள இருக்கக்கூடிய விடயங்கள்ல ஏதாவது ஒன்று மாற்ற வேண்டும் என்று தென்பட்டால் விலை கேள்வி ஆவணங்கள் திறக்கப்படுவதற்கு முன்னர், விலை மனுக்கள் கிடைக்க பெற்று அந்த விலை மனுக்கள் திறக்கப்படுவதற்கு முன்னர் அந்த விவர குறிப்புகள் ஏதேனும் ஒன்றில மாற்றம் ஒன்று செய்ய வேண்டும் என்ற தேவை ஏற்பட்டால் அந்த மாற்றம் செய்ய வேண்டிய விடயத்தை பெறுகை செய்கின்ற நிறுவனத்துக்கு அறிவிக்க வேணும். எல்லா விலை மனுதாரருக்கு நீங்க அறிவிங்க அப்படி என்று சொல்லி அதை நாம சொல்றது அடெண்டம் ஆஃப் ப்ரொக்யூர்மென்ட் என்று சொல்லுவோம். அப்ப விவர குறிப்புகளில் விலை கேள்வி ஆவணங்கள் திறக்கப்படுவதற்கு முன்னர் தான் இதை நாம செய்து கொள்ள வேண்டியது இருக்கும். அந்த கடமையை செய்வதும் இந்த விலை மனுக்களை மதிப்பாய்வு செய்கின்ற குழுவினுடைய கடமைகளாக இருக்கும். அப்ப விலை மனுக்களினை திறப்பதற்கு முன்னர், விலை மனுக்களை திறப்பதற்கு முன் விலை மனுவில் உள்ள விவர குறிப்புகளில் ஏதேனும் மாற்ற வேண்டிய தேவை உள்ளது என அறிய வரின் அவற்றினை சகல வழங்குனருக்கும் முன்கூட்டியே அறியப்படுத்துவதற்காக பெறுகை செய்யும் நிறுவனத்திற்கு அறிவித்தல், இதுவும் அவர்களுடைய கடமையாக இருக்கு. ஏதாவது ஸ்பெசிபிகேஷனை போட்ட ஸ்பெசிபிகேஷனை போட்டுட்டு பார்க்காங்க, அது பொருத்தமில்லை அப்படின்ற விஷயத்தை உணர்றாங்க, அல்ல இதை இன்னும் இப்படி இருந்தா நல்லம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தீர்மானிக்காங்கன்னு இருந்தா அந்த விடயத்தில மாற்றம் செய்ய வேணும் என்றிருந்தா அதுல பெறுகைக்கான திறத்தல் செய்கிறதுக்கு குறைந்தது 3 நாட்களுக்கு முன்பாக அந்த விடயங்களுக்கு நாங்க மாற்றத்தை எல்லா சப்ளையர்ஸுக்கும் அறிவிப்பதற்கு ஏற்ற வகையில அதுல இருக்கக்கூடிய மாற்றங்கள் தொடர்பாக அறிவிப்பு செய்வதற்கு பெறுகை குழுவுக்கு அவர்கள் அந்த விடயத்தை தெரியப்படுத்துவதும் இந்த விலை மனு மதிப்பாய்வு செய்கின்ற குழுவினுடைய கடமையாக இருக்கு. இது ரெண்டும் கஷ்டமாக இருந்தாலும் மற்றது அவருடைய பெயர்ல தங்கி இருக்கிறதான் கிடைக்கப்பெறுகின்ற விலை மனுக்களை மதிப்பாய்வு செய்து அதை அனுமதி அளித்தல். அப்ப மூன்றாவது கடமை விலை மனுக்களினை மதிப்பாய்வு செய்து அதனை அவ்வாறான விலை மனு விடயத்தில
கிடைக்கப்பெற்ற விலை மனுக்களை மதிப்பாய்வு செய்து அதனை அனுமதித்தல், அதனை அனுமதி அளித்தல், அது அவருடைய கடமையாக சொல்லும். அதனை அனுமதி அளித்தல். அப்ப ஒரு விலை மனு மதிப்பாய்வு செய்வதுதான் ஒரு விலை மனு மதிப்பீட்டு குழுவினுடைய கடமையாக. அவ்வாறான விலை மனு மதிப்பாய்வு செய்து அதற்கு ஒரு அட்டவணையை தயாரிக்க வேண்டும், ஒரு அறிக்கையை தயாரிக்க வேண்டும். அது அவருடைய கடமை. அப்ப விலை மனு மதிப்பீட்டு அறிக்கையினை தயாரித்தல், விலை மனு மதிப்பீட்டு அறிக்கையினை தயாரித்தல். எனவே விலை மனு மதிப்பீட்டு அறிக்கையை தயாரிக்க வேண்டியதும் ஒரு பெறுகை நடவடிக்கை தொடர்பாக விலை மனுக்களை மதிப்பாய்வு செய்கின்ற ஒரு குழுவினுடைய கடமையாக நாங்க பார்க்கிறோம். அது போல அவ்வாறான மதிப்பாய்வு விடயத்துக்கு ஒரு வெளியில் உள்ள ஆலோசகருடைய ஆலோசனை தேவைப்படும் என்று கருதினால் அப்படியான ஆலோசனைகளை பெற்றேனும் அந்த கடமைகளை நிறைவேற்ற வேண்டியது இவருடைய கடமையாக இருக்கும். வெளிப்புற ஆலோசனைகள் ஆலோசகர்களின் ஆலோசனை தேவைப்படின் அவ்வாறு அதனை பெறுதல். அதுவும் இந்த விலை மனுக்களை மதிப்பாய்வு செய்கின்ற குழுக்களினுடைய கடமையாக நாங்க பார்க்கிறோம். அது போலவே பெறுகை குழுவின் ஏதாவது நமக்கு ஒரு அறிவுறுத்தலை தந்தால் விலை மனு மதிப்பீட்டு குழுவின் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நாங்க விலை கேள்விக்கு முன்னரான கூட்டத்தில கலந்து கொள்ள வேணும். பெறுகை குழுவின் அறிவுறுத்தலின் படி பெறுகை குழு அறிவுறுத்தினால் பெறுகை குழுவின் அறிவுறுத்தலின்படி பெறுகைக்கு முந்திய ஆரம்ப கூட்டத்தில் கலந்து கொள்ளல். ஆரம்ப கூட்டத்தில் கலந்து கொள்ளுதல். இதுதான் நாங்க பெறுகை செய்கின்ற போது விலை மனுக்களை மதிப்பாய்வு செய்கின்ற குழுவினுடைய கடமை என்று சொல்றோம். அப்ப நாங்க இதுவரைக்கும் பெறுகை குழுவினுடைய கடமை பார்த்திருக்கோம். பெறுகை குழுவாக இருந்தா நிதி கிடைக்குதான்னு பார்க்க வேணும். பெறுகைக்கால அட்டவணையை அவங்க பரிசீலனை செய்து மதிப்பாய்வு செய்து அதனோடு உடன்பட வேணும். முதலாவது கூட்டத்தை கூட்டி 5 தீர்மானங்களை நிறைவேற்ற வேணும். அப்படியான பெறுகைக்கான ஆவணங்களை பரிசீலனை செய்து அவற்றை அங்கீகரிக்க வேணும். பெறுகை முறைமைகள் பொருத்தமான முறைமைகளை தீர்மானம் நிறைவேற்ற வேணும். இதெல்லாம் பெறுகை குழுவினுடைய கடமைகள்னு சொன்னார். ஒரு விலை மனு மதிப்பாய்வு செய்கின்ற குழுவாக இருந்தால் அந்த விலை மனுக்களுக்குள்ளே வர வேண்டிய விவர குறிப்புகள் தொடர்பான விடயங்களை பரிசீலனை செய்து அனுமதிக்க வேணும். அந்த விலை விவர குறிப்புகள்ல ஏதாவது மாற்றங்கள் செய்ய வேணும் என்று தென்பட்டால் அவற்றை எல்லா வழங்குனருக்கும் அறியப்படுத்துவதற்கு ஏற்ற வகையிலே பெறுகை செய்கின்ற நிறுவனத்திற்கு அந்த மாற்றங்கள் தொடர்பாக அறிவிக்க வேணும். அப்படியான பெறுகை குழுவினுடைய விடயத்திலே விலை மனு மதிப்பீட்டுகளுடைய கடமைகள் விடயத்திலே அவ்வாறு கிடைக்கப்பெறுகின்ற விலை மனுக்கள் யாவற்றையும் மதிப்பாய்வு செய்ய வேணும். அவ்வாறு மதிப்பாய்வு செய்த விலை மனுக்களுக்கான விலை மதிப்பாய்வு அறிக்கைகளை இவங்க தயாரிக்க வேணும். பெறுகை குழு கோருமாக இருந்தால் அந்த முதலாவது கூட்டத்திலே இவங்க கலந்து கொள்ள வேண்டியதும் இந்த பெறுகை செய்கின்ற செயற்பாட்டிலே சம்பந்தப்படுகின்ற விலை மனு மதிப்பாய்வு செய்கின்ற குழுவினுடைய கடமைகளாக பார்க்க. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கு அவருக்கு போதுமான இயலுமை இல்லாமல் இருந்தால் வெளிப்புற ஆலோசகர்களை பெற்றேனும் அத்தகைய விடயங்களுக்கு இவர் நடவடிக்கை எடுக்க வேண்டியது இவருடைய கடமைகளாக இருக்கும். ஏதாவது கேட்க வேணும் என்றுதான் கேட்டுக்கொள்ளணும். கேள்வி எதுவும் இல்லைன்னா ஈனா கேள்விக்குள்ள போவோம். நாம 3வதுல ஈனா பெறுகை முறைகள் 5 பெயரிடுக. அப்ப பெறுகை முறைகள் 5 நாங்க பார்ப்போமாக இருந்தால் நான் இருக்கக்கூடிய பெறுகை முறைகள் எல்லாவற்றையுமே சொல்லிடுகிறேன். அப்ப அந்த வரிசையில பெறுகை முறைகளாக பல பெறுகை முறைகள் காணப்படுகின்றன.
அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கு நாம் பொருத்தமானதாக பார்ப்போம். முதலாவது பெருகை முறை, நாங்க நாட்டில் இல்ல வெளிநாட்டிலிருந்து பொருட்களை சேவைகளை பெற போறோம். அப்படியான சூழ்நிலையில அது ஒரு திறந்த அடிப்படையில எல்லாருமே அதுல கலந்து கொள்ளக்கூடிய வகையிலே அந்த பெருகைக்குள்ள போறோம். அப்ப அதை நாம சொல்றது திறந்த சர்வதேச போட்டி விலைக்கேள்வி முறை என்கின்ற இந்த முறைமைக்குள்ள நாங்க போவோம். திறந்த சர்வதேச போட்டி விலைக்கேள்வி முறை என்கின்ற முறையை நான் பின்பற்றோம். இது சர்வதேச ரீதியாகத்தான் நாங்க போக வேண்டி ஏற்படுகின்ற சூழ்நிலைகள் இருக்கும். நாம் அதை பற்றி பிறகு கற்றுக்கொள்ளும், இருந்தாலும் சொல்லிக் கொள்றேன். உதாரணத்துக்கு உள்நாட்டிலே ஒரு பொருள் நமக்கு பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற போதும், அல்லது உள்நாட்டில் இருக்கக்கூடிய வழங்குனர்களுடைய தொழில்நுட்ப ஆற்றல்களும் நிதி ஆற்றல்களும் மட்டுப்படுத்தப்பட்டு காணப்படுகின்ற பொழுது, அல்லது அந்த நிதியினை நமக்கு அளிப்பு செய்கின்ற முகவர் ஏஜென்சிஸ் அதுக்கு ஒரு சர்வதேச ரீதியான திறந்த போட்டி விலைக்கேள்வி முறைமைக்கு நீங்க போகத்தான் வேணும் என்று ஒப்பந்த நிபந்தனைகள்ல சொல்லும் இடத்து நாங்க அப்படியான சூழ்நிலைகளிலே சர்வதேச ரீதியாக சென்று அந்த பொருட்கள் சேவைகள் வேலைகளை பெற்றுக்கொள்ளும். உதாரணத்துக்கு சிறந்த உதாரணமா நாம் சொல்லலாம், நாம இலங்கையிலே நடைமுறைப்படுத்த கொண்டிருக்கின்ற அந்த கொழும்பு ஃபோர்ட் சிட்டியை சொல்லலாம். கொழும்பு ஃபோர்ட் சிட்டி என்றது ஒரு இமாலயமான ஒரு ப்ராஜெக்ட். அதை செய்கிற அளவுக்கு இலங்கையில் யார்கிட்டையும் தொழில்நுட்பம் கிடையாது, எந்த ஒரு கண்ட்ராக்டர்ஸ்கிட்டையும். அது போல அது செய்கிற அளவுக்கு எந்த ஒரு நிதிப்பலம் கொண்ட கண்ட்ராக்டர்ஸ் நம்ம நாட்டில் கிடையாது. அப்ப அதுக்கு நாங்க இங்க போக வேணும், சர்வதேச ரீதியான ஒரு வழங்குனரை தான் அதுக்கு தெரிவு செய்ய வேணும். அது போல அந்த ப்ராஜெக்ட் செய்யறதுக்கு ஃபண்டிங் செய்தது ஃபுல்லா சைனா ஃபண்டிங் செய்துட்டு சொல்லிச்சது அதுக்கு நீங்க இன்டர்நேஷனல் ரீதியாகத்தான் நீங்க அதுக்கு போக வேணும்னுட்டு. அப்ப ஏன்னா அவங்க நிதி அளிச்சது அவங்களோட நாட்டில் உள்ள கம்பெனி தானே அதுல வாரத்தை விரும்புவாங்க. எனவே அது கிட்டத்தட்ட நவீன காலனித்துவ அணுகுமுறை தான். கடனா கொடுப்பது போல கொடுத்து பிறகு அவ்வளவு விடயத்தையும் சத்துகளையும் முறிஞ்சி எடுப்பது. அப்படியான அந்த நிபந்தனைகளை உள்ளடக்குகின்ற பொழுது நம்ம சர்வதேச ரீதியான திறந்த அடிப்படையிலே நாங்க பெருகைக்குள்ள போவது முதலாவது முறை. இரண்டாவது முறை மட்டுப்படுத்தப்பட்ட சர்வதேச போட்டி விலைக்கேள்வி முறை. இதுவும் முன்னேதும் ஒன்றுதான், ரெண்டும் சர்வதேசம் தான். ஆனால் முன்னேதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னடா, சிலதுக்கு நமக்கு ஏற்கனவே பெருகையில ஈடுபட்ட அனுபவம் கொண்ட ஆட்கள்ல பட்டியல் இருந்தா, அப்படியான தகுதி வாய்ந்த ஆட்கள் நமக்கு போதுமான அளவு காணப்பட்டா, பொதுவாக விளம்பரம் செய்து காலத்தை நேரத்தை வீணடிப்பதை தவிர்த்து, அல்லது அந்த புதிதாக வார ஆட்கள் இதை செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா என்பதை மதிப்பாய்வு செய்யறதுல சிரமங்கள் இருக்கும் என்றபடியினாலே ஏற்கனவே இத்தகைய ப்ரொஜெக்டுகளை செய்து அனுபவம் கொண்ட அத்தகையவர்களுக்கு பெருகையில பங்கு பெற்றுவதற்கு வாய்ப்பு கொடுப்பதற்காக மட்டுப்படுத்தப்பட்ட ஆட்களாக ஏற்கனவே உள்ள ஆட்களுக்கு மாத்திரம் பெருகையில பங்கு பெற்றுவதற்கு சர்வதேச ரீதியாக வாய்ப்பை கொடுக்கின்ற முறைதான் இந்த மட்டுப்படுத்தப்பட்ட சர்வதேச போட்டி விலைக்கேள்வி முறை என்று நாம சொல்றோம். அது நாங்க சொல்லுகின்ற இரண்டாவது முறை. மேலே சொன்ன அதே விஷயங்கள் ரெண்டும் உள்நாட்டிலே நாங்க நடைமுறைப்படுத்துகின்ற போது அந்த சர்வதேசம் என்ற இடங்கள் எல்லாம் தேசியம் என்ற மாறும். திறந்த தேசிய போட்டி விலைக்கேள்வி முறை என்றும் மட்டுப்படுத்தப்பட்ட தேசிய போட்டி விலைக்கேள்வி முறை என்றும் பெயர் மாற்றம் அடையும். அதாவது ஒரு பொருள் சேவை வேலையை பெற்றுக்கொள்வதற்கு உள்நாட்டில் இருக்கக்கூடிய வழங்குனர்கிட்ட எல்லா ஆற்றலும் இருக்குது என்று கருதி கொண்டார், அல்ல இலங்கை அரசாங்கத்துக்கு சொந்தமான நிதியை பயன்படுத்தி ஏதாவது ஒரு பெருகையை நாங்க செய்ய முனைகின்ற போதெல்லாம் அப்ப நாம் உள்நாட்டில் இருக்கக்கூடிய வழங்குனர்களுக்கு ஒப்பந்தகாரர்கள் வாய்ப்பளிப்போம். அதை எல்லாருக்கும் நாம வாய்ப்பளிப்பதற்கு திறந்த அடிப்படையில 3 நாளிதழ்கள், அதாவது திவையின, அதுபோல டெய்லி நியூஸ், தினகரன் ஆகிய 3 நாளிதழ்களிலும் நாங்க அட்வர்டைஸ்மெண்ட் செய்து விரும்பினாக்கள் சமபங்கு விரும்பினாக்கள்லாம் வாங்க பெருகைக்குள்ள அப்படி என்ற அடிப்படையில எல்லோருக்கும் சமபங்கு அளிக்கக்கூடிய வகையில நாங்க பெருகை செய்கின்ற இந்த முறைமையை நாம சொல்றோம்
தேசிய ரீதியாக போட்டியிடக்கூடிய திறந்த அடிப்படையிலான பெறுகை முறை என்று சொல்றோம். பொதுவாக நாங்கள் இலங்கை அரசாங்கத்தில பின்பற்றுகின்ற ஒரு பெறுகை முறையாக இந்த தேசிய போட்டி விலை கேள்வி முறைதான் காணப்படுது. ஏனென்றா இதுல நாம சொல்லுகின்ற சகல விடயங்களும் நமக்கு இருக்குது. அதாவது பெறுகையிலே ஒரு வினைத்திறனை, சிக்கனத்தை, ஒரு போட்டித்தன், ஒரு நாயை நாம ஏற்படுத்திக் கொள்வதற்கு இந்த தேசிய ரீதியாக திறந்த அடிப்படையிலான போட்டி விலைக்கேள்வி முறை நமக்கு உதவுது. திறந்த தேசிய போட்டி விலைக்கேள்வி முறை, இந்த முறையை நாங்கள் இதில் பின்பற்றி கொள்வோம். அது போல மட்டுப்படுத்தப்பட்ட தேசிய போட்டி விலைக்கேள்வி முறை. இப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய வழங்குனர்களுக்கு, சப் கண்ட்ராக்டர்ஸுக்கு நாங்க வாய்ப்பை கொடுக்கின்ற முறையாக இந்த மட்டுப்படுத்தப்பட்ட தேசிய போட்டி விலைக்கேள்வி முறையை நாங்க பயன்படுத்துவோம். இது தவிர பிரபல்யமாக நாங்க பயன்படுத்துகின்ற முறை வாங்குதல் முறைன்னு நாங்க சொல்லுவோம். நாங்க கோட்டேஷன் கோல் பண்ற கதை இதுக்கு மட்டும்தான் பிரயோகிக்கலாம். இந்த வாங்குதல் முறை மேலே இருக்கக்கூடிய எல்லாவற்றுக்கு நாங்க பயன்படுத்துவது விலைக்கேள்வி ஆவணம், விலைக்கேள்வி ஆவணம், விலைக்கேள்வி ஆவணம், விலைக்கேள்வி ஆவணம், விலைக்கேள்வி ஆவணம். இங்க பயன்படுத்துறது கூறு விலை. இங்க நாங்க பயன்படுத்துகின்ற முறை வாங்குதல் முறை என்று சொல்றோம். வாங்குதல் என்றா ஷாப்பிங், கடையில் இருக்கி சாமான் போய் வாங்கிக்குவார். அதான் இந்த கருத்து. நமக்கண்டு அவர் அதை செய்து தர வேண்டிய தேவையெல்லாம் இல்லை. செய்து இருக்குது, வாங்கி எடுத்து வர போறோம். உதாரணத்துக்கு ஒரு கம்ப்யூட்டர் நமக்கு தேவை, லேப்டாப்பை விற்க கடைகளுக்கு கூறு விலையை கோருவோம், கோட்டேஷனை கோல் பண்ணுவோம். கோல் பண்ணி அந்த கூறு விலையிலே யாரு தரமான குறைந்த விலையில உள்ள பொருளை, நமக்கு ஏற்ற பொருளை தர ஒப்புக்கொள்றாரு அவருக்கு நாங்க பெறுகையில அவருக்குரிய பெறுகைக்கான கட்டளைகளை பிரயோகித்து அவற்றினூடாக பொருட்களை பெற்றுக்கொள்கின்ற முறைதான் இந்த வாங்குதல் முறை என்று சொல்றோம். எப்பெல்லாம் சிறிய அளவிலான பொருட்களை, சிறிய அளவிலான சேவைகளை, சிறிய அளவிலான வேலைகளை நாங்க செய்து கொள்கின்ற போதெல்லாம் இந்த வாங்குதல் முறையை நாங்க பின்பற்றுவோம். அது போல நாங்க ஒரு பெறுகையிலே இருக்கின்ற விலை விவர குறிப்புகள் ஒரே விதமானதாக காணப்படுகின்ற போதும் இதுல நாங்க வாங்குதல் மூலம் பொருது. உதாரணம், இப்ப நம்ம கம்ப்யூட்டர் வாங்க போறோம்டா, இப்ப அந்த லேப்டாப் வாங்க போறோம்டா, ASUS கம்பெனிலேயும் அதே ப்ராசஸர், அதே ஹார்ட் டிஸ்க், அதே ரேம், HP-லையும் அதே இது, Panasonic-லையும் அதே இது, எல்லாருக்கும் சேம் விஷயம். அப்ப ஸ்பெக்கில வேறுபாடு இல்லை. அப்ப நாம் அதுக்கு நாங்க மிக பொருத்தமான முறை, அப்படி ஸ்பெசிபிகேஷன்ல வேறுபாடு ஒன்று இல்லாத சூழ்நிலையில அவன் வாங்குவதற்கு பொருத்தமான முறை இந்த வாங்குதல் முறையாக இருக்கும். இப்படி எளிமையான ஒரு சேவையாக இருந்தால், ஒரு குறைந்த பெறுமதியான கட்டுமானமாக இருந்தாலோ, குறைந்த பெறுமதியான ஒரு பொருளாக இருந்தாலோ, ஒரு நிலையான ஒரே மாதிரியான விவர குறிப்புகளை கொண்ட பொருட்களை வாங்குவதாக இருந்தாலோ, அப்போதெல்லாம் நாங்க கூறு விலைகளை கூறி அதில் ஊடாக பொருட்களை வாங்குகின்ற முறையை நாம சொல்லுவோம் வாங்குதல் முறை என்று சொல்லுவோம். அடுத்த முறை நாம சொல்லுவோம் மீட்டு தேவை கட்டளை முறை. அப்படி வாங்கின பொருள் ஒன்றை மீண்டும் நமக்கு தேவைப்பட்டால் மீண்டும் பெறுகை நடைமுறைக்குள்ள போவதற்கு நமக்கு ஒரு வீண் செலவையும் வீண் கால விரயத்தையும் ஏற்படுத்தும் என்று உணர்கின்ற பொழுது நாங்க ஏற்கனவே செய்து கொண்ட பெறுகை தீர்மானத்தின் அடிப்படையில அதே ஆளுக்கு மீண்டும் பொருட்களை தாங்க அப்படி சொல்லி ஒரு பெறுகை தீர்மானத்தை நிறைவேற்றுவோமாக இருந்தால் அதுக்கு பேர் மீட்டு தேவை கட்டளை முறை என்று சொல்றோம். இப்படி ஒரு மீட்டு தேவை கட்டளை முறையை நாங்க பிரயோகிக்க வேண்டுமாக இருந்தால் சில நிபந்தனைகள் இருக்கு, நம்ம அதை பற்றி படிப்போம். அப்படியா நிபந்தனைகளாக நாங்க சொல்ற விஷயம்தான், ஒரு பெறுகை இடம்பெற்று 6 மாதம் பூர்த்தி அடையாம இருக்கணும், சந்தையில விலை அடையாம இருக்கணும், முதல் நாங்க செய்கின்ற போது இப்படி ஒரு தேவை நமக்கு பிறகு வரும் என்பதை முன்கூட்டி உணர முடியாம இருந்திருக்கணும், அப்படியாக முன்ன தேவைப்பட்ட பொருளின் 50% குறைவான பொருளை பெறப்போகக்கூடிய சூழ்நிலையாக இருக்கணும், அத்தோட பெறுகை குழு இது அனுமதிக்கணும். இப்படியா அதை பற்றி பிறகு படிப்போம். இங்க நீங்க என்ன விளங்கணும், ஏற்கனவே பெறுகை செய்த ஒரு நபரிடம்
மீண்டும் கட்டளைகளை கொடுத்து அதனூடாக பெருகை செய்கின்ற முறைமைக்கு நாங்க பேர் சொல்றோம் மீட்டு தேவை கட்டளை முறை என்று சொல்றோம். அதுபோல வேலைப்படை கணக்கு முறை. இப்ப சில நிறுவனங்கள்ல நிறைந்த ஆளணி இருக்கும். அந்த ஆளணிய கொண்டு வேலையை கொண்டு செஞ்சிடலாம் என்று கருதினா அப்ப அவங்ககிட்ட போதுமான உபகரணங்கள் இல்லாம இருந்தால் வாடகைக்கு பெற்றுக்கொண்ட உபகரணங்களோட அவங்களோட ஆளணியை கொண்டே வேலையை செய்து முடிப்பாங்க. அப்படியான ஒரு கட்டுமான வேலையை செய்வதற்கு அந்தந்த தொழிற்சாலை அந்தந்த திணைக்களத்தினுடைய ஊழியர்களை பயன்படுத்தி ஒரு கட்டுமான வேலையை செய்வதற்கு பேர் சொல்றோம் ஃபோர்ஸ் அக்கவுண்டிங் ப்ரொக்யூர்மென்ட் மெத்தடாலஜின்னு சொல்றோம். அவங்களோட ஃபோர்ஸையே பயன்படுத்து. உதாரணத்துக்கு நாம் சொல்லலாம் மிக முக்கியமா பாதுகாப்பு படைகளுக்காக நாங்க பங்கர் அமைக்கிறதுக்கு வெளியில் இருந்து ஆக்கள் எடுக்கையில் அங்கேயே எடுத்துக்கொள்வோம். அதுபோல பாதுகாப்பு படையினருக்கான மேஷ் சாப்பாட்டுகளுக்கு நாங்க வெளியில் இருந்து கண்ட்ராக்ட் கொடுக்கறது இல்லை, கொடுத்து அதுக்கு நஞ்சை போட்டு கொடுத்துருவோம். அப்ப அப்படியான மேஷ் எல்லாம் அவங்க நடைமுறைப்படுத்தி கொண்டு போவாங்க. அது போல நம்ம சிடிவியில பார்க்கலாம், வாகனங்கள் எதுவும் பிரேக் டவுன் ஆனா அவங்கள்ட்ட அதுக்கு என்ஜினியரிங் பஸ் இருக்குது, அவங்களோட என்ஜினியரிங் தானே போவாங்க. அது போல சிடிபி எடுத்தோம்னு சொன்னா பெட்ரோலை அவங்க வெளியே போய் பெட்ரோலை டீசலை நிரப்பிட்டு வர வேண்டிய தேவையில்லை. இப்படியான அந்த பெருகையை செய்வதற்கு அவங்களுடைய ஊழிய படையையே பயன்படுத்தக்கூடியதான சிச்சுவேஷன் இருந்தா அதை நாம சொல்றது வேலைப்படை கணக்கு முறை என்று சொல்றோம். அது போல அவசரகால பெருகை முறை. அவசரகால பெருகை என்ன, நமக்கு தித்வா சூறாவளி அடிச்ச உடனே ஜனாதிபதி நாட்டில் அவசரகால பிரகடனம் செஞ்சார், எமர்ஜென்சி சிச்சுவேஷன் சொல்லி கெசட் பண்ண. அப்படி ஒரு அவசர கால பிரகடனம் ஒன்று நிறைவேற்றப்பட்டால் அவசரமாக பொருட்கள் சேவைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்க இந்த அவசர கால பெருகை முறை என்கின்ற முறையை பின்பற்றி எல்லாமே ஒன்றுதான். இங்க நாங்க அதை குயிக்கா நாள் அதிகம் தேவையில்லை என்கின்ற விஷயம் மட்டும்தான் வேறுபடுமே தவிர மற்றபடி எல்லா ஆவணங்கள் அது எல்லாமே உண்டு. நீண்ட நாள் காத்திருந்து நாம இதை செய்ய உடனடியாக செயற்படுத்தக்கூடிய அவகாசம் நமக்கு வழங்கப்படும். இதை நாம சொல்றோம் அவசர கால பெருகை முறைன்னு நாம சொல்றோம். அது போல நாங்க நேரடி ஒப்பந்தம் என்கின்ற முறை, நேரடி ஒப்பந்தம் என்கின்ற முறை நமக்கு தெரியும். நேரடி ஒப்பந்தம் செய்து நேரடி ஒப்பந்த முறை. நேரடி ஒப்பந்த முறை என்பது ஒரு பெருகையை செய்வதற்கு நாங்க ஒரு மூலம்தான் இருக்குது, ஒரு ஆள் தான் இருக்காரு, அவரோட மட்டும் நாம பெருகைக்குள்ள போகும். உதாரணத்துக்கு இப்ப ஒரு டொசிபா போட்டோகாப் மெஷினுக்கு டொசிபாட ஆத்தரைஸ் டீலர் ரிப்பேரை நாம வெளியாக்களை கொடுக்காமலுக்கு அந்த ஆத்தரைஸ் டீலருக்கு அந்த டொசிபா கம்பெனிக்கே நாங்க திருத்த பணிகளுக்குரிய வேலைகளை கொடுக்கறது பேர் நேரடி ஒப்பந்தம். ஏதாவது வாகனத்தில் அந்த வாகன டொயோட்டா கம்பெனிக்கு நாங்க சொல்லுவோம் நேரடி ஒப்பந்த முறை. ஏன்னா அங்கே விட வேறு இந்த பொருளை தரமான பொருளை மலிவான பொருளை பெற இயலாது, அப்படி நேரடி ஒப்பந்த முறை. அது போல நாங்க சமுதாய அமைப்புகளுக்கும் இந்த நேரடி ஒப்பந்தங்களை செய்து கொள்வோம். கிராம அபிவிருத்தி சங்கங்கள், அது போல உள்ளூராட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட சமுதாய அபிவிருத்தி சங்கங்கள், பாடசாலை அபிவிருத்தி சங்கங்கள், கோயில் பள்ளிவாயல் ஆலய பரிபாலன சபைகள், நம்பிக்கையாளர் சபைகள், அது போல விவசாய அமைப்புகள், கெமித்திரி கம்பெனிகள், இப்படியான பல விடயங்கள் இருக்கு. நாங்க படிப்போம். அப்படியான அந்த அமைப்புகளுக்கு நாங்க நேரடி ஒப்பந்தங்களை அது சமுதாய பங்கு பற்றுகை என்ற அடிப்படையிலே அவர்களுக்கு நாங்க செய்து கொடுப்போம். இதுக்கு மேலதிகமா இருக்கக்கூடிய 10வது முறைதான் இணை நிதியளிப்பின் கீழான பெருகை முறை, கோஃபைனான்ஸ் சிஸ்டம் பெருகை முறை. அதாவது அரசாங்கமும் ஒரு குறிப்பிட்ட பெருகைக்குரிய நிதியின் ஒரு பங்களிப்பை கொடுத்து அதை பெனிஃபிஷரியும் ஒரு பங்களிப்பை கொடுத்து அந்த பெருகை செய்கின்ற போது அதை நாம சொல்லுவோம் இணை நிதி அளிப்பின் கீழான பெருகுது. அந்த பிரதேச செயலங்களை இது வரும். வாழ்வாதார செயற்திட்டத்தை செயற்படுத்த போகல, அப்ப அவர் ஒரு காப்பண்டரி ஒர்க் செய்யணும்டா, அவர் ஒரு மெஷினை வாங்கிக்கிட்டாரு, 1 லட்சம் ரூபாய், அரசாங்கம் ஒரு 75,000 ஒரு 25,000 கொடுத்து அதை எப்படி கையாளுறது, 3 நிபந்தனைகள் இருக்குது, அப்படி நான் படிப்போம். அதை நாம சொல்றோம். அப்படி அரசாங்கமும் ஒரு பகுதியை கொடுத்து தனிநபரும் ஒரு பகுதியை கொடுத்து பெருகை செய்கின்ற விடயத்தை நாம சொல்லுவோம் இணை நிதி அளிப்பின் கீழான பெருகை முறைன்னு சொல்லி. இந்த 10 பெருகை முறையும் நமக்கு கட்டாயம் தெரிந்து எந்தெந்த பெருகை என்னென்ன சூழ்நிலை தான் உங்களுக்கு தேவை,
அதை பற்றிய விடயங்களை நம்ம தொடராக பார்க்க இருக்கோம். அடுத்த வகுப்பு எப்படி உங்களுக்கு என்ன மாதிரி கொஞ்சம் ராசிக் சார் கொஞ்சம் பேசிக்கொண்டோம்னா ஈஸியா இருக்கும். எப்ப செய்யலாம்ன்ற விஷயம் திடீர்னு அப்ப எக்ஸாம் வந்துட்டால் பேப்பர் செய்து காட்டுறதுக்கு சிரமமா போயிடும். உங்களுக்கு மற்ற சிங்கள வகுப்பு அப்படிலாம் கழிச்சு கொண்டீங்க, அதால நம்மளோட வகுப்புகளை முள்ளுப்பட்டு போனது. சொல்லுங்க சார், அதை என்ன செய்து கொள்ளலாம்ன்ற விஷயம். வாரக்கிழமை இருந்து செய்யலாம் நினைக்கிறேன் சார், தொடர்ச்சியா 8ஆம் தேதி முடியுது. ஓகே, அப்ப நாம வாரக்கிழமை விரும்பின மாதிரி நம்ம டைம் டேபிள் ஷெட்யூல் பண்ணலாம். எல்லாரும் ஃப்ரீ ஆயிட்டு கிளாஸ் முடிஞ்சானே. ஓகே, அப்ப நாம இன்ஷா அல்லாஹ் வார திங்கட்கிழமை பிறகு அப்படியா? மண்டே போடலாம். மண்டே போடலாம் சார். ஓகே, அப்ப இன்ஷா அல்லாஹ் நாம மண்டே அந்த வகுப்பு போடுறதுக்குரிய ஒழுங்குகளை நாம் பார்ப்போம். மண்டே வந்து எத்தனை மணி என்னன்ற விஷயத்தை நான் உங்களுக்கு மண்டே ஞாபகப்படுத்திக் கொள்றேன். மண்டே மெட்டநாள் மண்டே கொஞ்சம் ஏற்பாடு செய்வாங்க. ஓ, ஏஆர் உங்களுக்கு கதைச்சிட்டீங்களா நீங்க ராமகுடி சாரோட? யாரோட பேசினீங்க? நான் கதைக்கிறேன் சார், ராமகுடி சார். ஓகே, ராமகுடி சார்கிட்ட கழிச்சு கொடுங்க, பிரச்சனை இல்லை. அதையும் நீங்க பரலலா கொண்டு போங்க என்றால் ஒரு பாடத்தை மட்டும் நாம கொண்டு போய் பிரயோசனம் இல்லை. எனவே வாரத்தில் ஒரு 3 நாளை எனக்கு கண்டு ஒதுக்கி வைத்துக் கொள்ளுங்க. அது என்ன 3 நாள் என்பதை நீங்க சொன்ன அதுக்கு ஏற்ற மாதிரி நாம் செய்து கொள்ளலாம். இருந்தாலும் நாம் முதல்ல வார மண்டே நாம தொடர்பாக கதைப்போம். அதுக்கு பிறகு ஒரு 3 நாளை எனக்காக தந்துருங்க நீங்க. இப்ப எனக்கு கொஞ்சம் இப்ப 2 வகுப்பு தானே போறதால இப்ப கொஞ்சம் ஃப்ரீ இருக்குது. அப்ப இந்த டைமுக்குலாம் செய்து கொள்ளலாம். அடுத்தது இப்ப என்ன அவசர நிலைமைகளை எதுவும் கால் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அந்த வகுப்புகளையும் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகி போயிடும். ஆகவே மற்றது நோன்பு காலம் மாறப்படினாலும் சில வகுப்புகளை நாங்க இரவு வேளையில் ஒழுங்குபடுத்துறதுல சின்ன சின்ன சிரமங்கள் இருக்கும். எனவே முன்கூட்டி அதை கேட்டாற் போலவும் நாங்க காலத்தை கொஞ்சம் பயன்படுத்தி கொள்வோம். எனவே இன்ஷா அல்லாஹ் இறைவன் உதவியோடு நாங்க மண்டே கதப்பம் ஒரு 3-4 நாட்களை நோன்புக்கு முதலே செய்யக்கூடிய மாதிரி ஒழுங்குண்டு நாங்க பார்த்துக் கொள்வோம். ஓகே, அது அனைவருக்கும் அன்பின் பணிவு. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், சந்திப்பண்ணா. அப்ப இந்த மொடியுல நான் வந்து பூரணமாக்கிட்டு PDF பண்ணி போடவா இல்ல உடனுக்குடன் PDF ஆகி போடவா? எப்படி உங்களுக்கு வசதி? உடனே போடுங்க சார், படிச்சதை கொஞ்சம் மீட்டக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே ரைட், ஓகே ரைட், சந்திப்பண்ணா. ரைட், தேங்க்யூ. ரைட், ஓகே. தேங்க்யூ.